ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல மிருகங்கள், பறவைகள் இவங்களுக்கு தான் விசேஷ புத்தியும் அறிவும் இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அதை தொடர்ந்துதான் இன்னைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல இப்ப நாம புதுசா ஒரு வேற்று மொழியை கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மொழிய நம்மளுடைய தாய்மொழியில அதை நமக்கு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு புரியும். நாம எந்த மொழி கத்துக்கிறோமோ அந்த மொழியிலே நமக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு ஒண்ணுமே அதை பத்தி புரியவே புரியாது. சோ அப்ப நாம ஒரு மொழியை கத்துக்கணும்னா நம்ம தாய்மொழியில கத்து கொடுத்தாதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா நாம ஒரு விலங்குகள்கிட்ட, மிருகங்கள்னு சொல்லக்கூடிய அவங்க கிட்ட பேசும்போது நம்மளோட தாய்மொழியில தான் நம்ம பேசுறோம். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அத கிரகிச்சுக்கிட்டு அதுக்கு அனுசரிச்சு அவங்க எல்லா வேலையும் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தூங்குற போது இருக்கிற கதி, இப்ப டெய்லி தூங்குவோம் இல்லைங்களா, அப்ப நமக்கு ஒரு சுவாச கதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சுவாச கதி தான் இந்த மிருகங்கள், பறவைகள்னு சொல்லப்படுறவங்களுக்கு எப்போதுமே சதா சர்வ காலமும் அவங்க அந்த கதியில இருக்காங்க. சோ அந்த கதி தான் ஏக கதி. அந்த கதி அவங்களுக்கு எல்லா நேரத்திலயும் இருக்கிறதால அவங்க ஜாக்கிரத நிலையிலே வாழ்றாங்க. அப்படி இருக்கிறதால அவங்க எல்லாத்தையுமே ஈஸியா கிரகிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விசேஷ புத்தி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. அப்போது நமக்கு எப்ப இந்த பின்னகதி இப்ப போய்கிட்டு இருக்கு இல்லையா, சுவாசம் வெளியில போகுது இல்லையா, சோ அதெல்லாம் எப்ப நமக்கு நின்னுட்டு நமக்கு எப்ப ஏககதி வருதோ அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அறிவாக இருக்கிற அந்த ஜீவசக்தியாக இருக்கிற வாயுவா இருக்கிற அந்த பொருள் நமக்குள்ள அடங்கும். அடங்குற போதுதான் நமக்கு அறிவு உண்டாகும். அப்ப அறிவு உண்டானா மட்டும்தான் நாம மனிதர்கள் ஆகிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்க நமக்கு தான் இல்லாத ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி இல்லாத ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா, இப்ப ஒரு நடு பகல் வேலையில ஒரு பாலைவனத்து பக்கம் போனோம்னா அங்க தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. கிட்ட போய் பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச அந்த தண்ணீர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. அது எப்படி அங்க நமக்கு தண்ணீர் இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த தண்ணீர் அங்க இல்ல, அது ஒரு பொய் தோற்றமா, நமக்கு ஒரு மாய தோற்றமா தான் நமக்கு இருந்துச்சு. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாலைவனம் பறந்து விரிஞ்சு எந்த சைடும் மரமோ நிழலோ எதுவும் இல்லாம இருக்கிறதால, அந்த சூரியனுடைய கதிர்கள் ரொம்ப கடுமையா இருக்கிறதால அதோட ஜுவாலை, அந்த ஒளி ரிஃப்ளெக்ஷன் ஆகி அதுல பிரதிபிம்பிச்சு உண்டாகுது. சோ இது எப்படி உண்டாகுது, இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இருக்க சக்தி வெளியில வியாபிக்கிறதால அங்க இல்லாத வெளியில வியாபிச்சு அந்த ஜுவாலையில நம்மளோட சக்தி தான் ஜொலிச்சு பிரதிபிம்பிச்சு அங்க ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப நம்மளுடைய சக்தி வெளியில வியாபிக்கலன்னா அந்த தோற்றம் நமக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளவே இருந்தா அந்த ஒரு தோற்றம் நமக்கு தெரியறது இல்ல. அப்ப இந்த மாதிரி தோற்றங்கள் இல்லாத ஒண்ணு நமக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாவே நாம சுத்த மிருகங்களாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அப்ப இந்த தோற்றம் எப்பொழுது நசிக்கும்னா, தன்னுடைய சக்திய வெளியில விடாம உள்ளுக்குள்ளே வைக்கும் போதுதான் நமக்கு அந்த தோற்றம் தெரியறது கிடையாது. அப்ப நம்மளோட சக்தியில வெளியில விடாம அதோட உற்பத்தி ஸ்தானமாகிய தண்ணியில சேர்த்து தண்ணில் தானே லயிக்கும் போதுதான் இந்த மாதிரி மாய தோற்றங்கள்லாம் நசிக்கிறது. அப்பதான் நம்ம மனிதராக கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மனிதன் மனனம் செய்கிறவன் தான் மனிதன் சொல்லி சொல்றாங்க. மனனம்னா என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேகம் செய்யறவங்க, அதுதான் மனனம். சரி, அப்ப நித்யா நித்திய வஸ்து விவேகம்னா என்ன? நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றதுதான் நித்யா நித்திய வஸ்து விவேகம்.
அப்ப நித்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு சத்தம் கிடையாது. ஏன்னா சப்தம்ன்றது அனித்தியம். அப்ப நித்தியம் பொருளை அவங்க பார்த்துட்டாங்க, அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா வெளியில இருக்க அந்த அனித்தியமான விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இத ஒரு எக்ஸாம்பிளோட சாமி சொல்லியிருப்பாங்க. இப்ப நாம ஒரு ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆலோசனை செய்யற சமயத்துல எந்த ஒரு சப்தத்தையும் உண்டாக்க முடியாது, உள்வாங்கவும் முடியாது. மத்தவங்க எழுப்புற சத்தத்தையும் உள்வாங்க முடியாது. இப்ப நாம ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த சத்தத்தையும் உண்டாக்க முடியல. அது மட்டும் இல்லாம யாராவது பக்கத்துல இருந்து ஏதாவது கேட்டாங்க, நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அது வெறுப்பாகவும் ஆகும். அப்ப அந்த டைம்ல நம்மளோட சக்தி உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிறதால நமக்கு வேற எதுவும் நமக்கு அந்த இடத்துல தெரியறது இல்ல. இதே மாதிரிதான் அந்த மனன சமயத்திலையும் நம்மளோட சக்தி உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கிறதால இந்த வெளியில இருக்க அந்த சப்தம் மனனம் செய்யும் போது சப்தத்தை கேட்கவும் முடியாது, உண்டாக்கவும் முடியாது. அப்ப இப்ப இந்த நித்தியா நித்தியம் அப்படி சொல்றாங்களா, நித்தியம் அனித்தியம் என்ன? அப்ப நித்தியம்னா என்ன? எப்பயும் இருக்கிறது, மாறாதது, நிலையானது, அழிவில்லாதது, நாசமில்லாதது. நித்தியம் அப்படி ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த அக்ஷராபியாசம் பார்க்கும்போது நாசமில்லாதது, அழிவில்லாதது அப்படி என்ன ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மம். அந்த பிரம்மத்தோட தன்மை என்ன அப்படின்னா நாம பிறந்தது முதல் கொண்டே இப்ப வரைக்குமே அது ஒரே மாதிரியாதான் இருக்கும். அது கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கும். ஆனா இந்த அனித்தியமான வஸ்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அழிஞ்சு போகக்கூடியது, மாறக்கூடியது, நாசம் அடையக்கூடியது, நிலை இல்லாதது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜடம், உடம்பு, மனசு, நாம சேர்த்து வச்சிருக்கிற செல்வங்கள், உறவுகள், வீடு, வாசல், இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அழியாத ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மா, அந்த பிரம்மம் தான். இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பிறக்கிறோம், தவழுறோம், நடக்கிறோம், முட்டி போடுறோம், நடக்கிறோம், அப்புறம் ஓடுறோம், கொஞ்சம் பெருசாகுது, படிக்கிறோம், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் வயசாகுது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம தோற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப போக போக என்ன ஆகுது, நம்ம தோற்றம் நசிஞ்சு போகுது. வயசானதுக்கு அப்புறம் பல்லு கொட்டி போயிருது, தோல்ல சுருக்கம் வந்துருது, தலைமுடி நரைச்சிருது, நிமிர்ந்து நடக்க முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பெல்லாம் நாசமடையுது. இதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் நித்தியத்தை தவிர இது எல்லாமே அனித்தியமான பொருட்கள் தான். எல்லாத்துக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். சோ அப்ப இந்த சப்தம் எப்பொழுது தனக்குள்ளே அடங்குகிறதோ, தன்னில் தானே லயிக்கிறதோ, அப்பதான் மனிதராகிறோம். அந்த மனிதர்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. சரி, இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சாமி கிட்ட கேக்குறாரு. என்ன கேக்குறாரு அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல காணப்படுகின்ற எல்லா சிருஷ்டியும் ஒண்ணுதான், ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஜீவராசிகள், அவங்களுடைய உருவம் இருக்கு இல்லையா, அது பல்வேறு விதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீரில வாழ்றாங்க, நிலத்துல ஊர்ந்து போறாங்க, நடந்து போறாங்க, அதுக்கப்புறம் பறந்து போறாங்க. சோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல அவங்க கிட்ட இருக்க அந்த கேரக்டர்ஸ் மாறி இருக்கு. அவங்களோட வாழும் தன்மை, வாழும் இடம் இதெல்லாம் மாறி இருக்கு. ஆனா இந்த சிருஷ்டிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான். எப்படி இது சாத்தியம்? இதை எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சாமி கிட்ட சிஷ்யன் கேக்குறாரு. அப்ப சாமி சொல்றாரு, இப்ப 8 அடுக்கு மாளிகை இருக்கு, 4 அடுக்கு மாளிகை இருக்கு, 3 அடுக்கு மாளிகை இருக்கு, 2 அடுக்கு மாளிகை, 1 அடுக்கு மாளிகை, அப்புறம் மாளிகை இல்லாத மச்ச வீடு, ஓட்டு வீடு, கூரை வீடு, பர்ணசாலை, அப்புறம் மூங்கில்ல, குச்சில. சோ அவங்கவங்க பொருளாதார வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட இருப்பிடத்தை அமைச்சுக்கிறாங்க. சரி, இப்ப இந்த 8 அடுக்கு மாளிகையில இருக்கவங்களும் 4 அடுக்கு மாளிகையில வசிச்சாலும் அந்த சின்ன சின்ன ஓலை குடிசை, பர்ணசாலை, மூங்கில் வீடு, சோ இதுல எல்லாம் வசிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நம்ம சொல்லுவோம்? இதுல இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம மனிதர்கள் தான் சொல்லுவோம் இல்லையா?
அப்ப இந்த 8 அடுக்கு மாடிகள்ல வாழ்றவங்களுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கோமா? இல்ல 4 அடுக்கு மாளிகையில வாழ்றவங்களுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கோமா? இல்ல வேற யாராவது விசேஷமா அதுல வாழ்றாங்களா? இல்ல ஓரடுக்கு மாளிகையில அந்த ஓரடுக்கு வீட்ல வாழ்றவங்க, அந்த ஓலை குடிசையில வாழ்றவங்க, இவங்க கிட்ட வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? இல்ல அவங்கலாம் ரொம்ப கீழானவங்களா? அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பொருளாதார வசதிக்கு ஏற்ப அவங்க இருப்பிடத்த தேர்வு செஞ்சு அமைச்சுக்கிட்டு அதுல வசிக்கிறாங்க. ஆனா அதுல வசிக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் மனிதர்கள். ஒரே ஜீவன் தான். சோ அதே மாதிரிதான் இப்ப வந்து இந்த 8 அடுக்கு மாளிகையில வாழ்ற ராஜா, அப்ப இந்த கீழடுக்கு மாளிகையில வாழக்கூடிய நீசர்கள்னு சொல்லக்கூடியவங்க. சோ இவங்களுக்கு நடுவுல அந்த வாழ்ற இடத்த பொறுத்து அவங்களோட புத்தி சக்தியும், அறிவும் வேறுபடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த ராஜாக்கள்னு, பிரபுக்கள்னு சொல்றாங்க இல்லையா? அவ்வுளங்கள காட்டிலும் மேலானவர்கள் இந்த ஓரடுக்கு வீடாகிய ஓலை குடிசையில வாழ்றவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கள விட திட நிச்சயமும், அறிவும் பல சாஸ்திரங்களையும் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம திருவள்ளுவர் இருக்கிறாரு, பாக்கனார், நந்தனார், இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்க வசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓலை குடிசைகள்ல தான் வசிச்சாங்க. சோ அப்ப வந்து அவங்க வசிக்கிற இடத்த பொறுத்து அவங்கள வந்து கீழானவங்க, அவங்களுக்கு புத்தி சக்தி இல்ல அப்படின்றத நம்ம முடிவு செய்ய முடியாது. ராஜாக்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து ரொம்ப புத்தி சக்தி தான் இருக்கு அப்படின்றத நிறைய இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்க எழுதின அந்த சாஸ்திரங்கள், அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் நாம இன்னைக்கும் புகழ்றோம் அவங்கள. நம்ம அதை எண்ணி புகழ்ந்து இன்னைக்கு நாம அதை பின்பற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த வாழ்ற இருப்பிடத்தை வச்சு அவங்களுடைய இதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அதுக்குள்ள வாழ்ற எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் 8 அடுக்கு மாளிகைன்ற வீடு மாதிரி நமக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய நமக்கு இந்த உடம்பு ஜடம். இது வந்து 8 அடுக்கு மாளிகையாக அந்த வீடு மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்ப அது மாதிரி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் இப்ப 4 காலி மிருகங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 4 அடுக்கு மாளிகை அந்த வீடு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சோ ஓரடுக்கு மாளிகையில வசிக்கக்கூடியவங்க எறும்பு, புழு, பூச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஜடமாகிய உடம்பாகிய வீடு அவங்க வசிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இந்த உருவத்துல, அதாவது நாம வசிக்கக்கூடிய இந்த வீடுகள்ல தான் வித்தியாசம் இருக்குதோ ஒழிய, அந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கிறது அந்த ஒரே ஜீவன் தான். சோ அப்ப அந்த வீட்டை வச்சு நாம யாரையுமே வந்து புத்தி சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சாமி சொல்லியிருப்பாங்க. இப்ப நமக்கு தான் வந்து இந்த ஓலை குடிசையில வாழக்கூடிய இந்த எறும்பு இருக்கு இல்லையா? சோ அதை காட்டிலும் நமக்கு புத்தி சக்தி கம்மியா இருக்கு, நம்மளை விட அவங்க மேலானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எறும்பு இருக்கு. அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை விட ஜாஸ்தியா பெருசா இருக்கிற, வெயிட்டா இருக்கிற ஒரு பொருளை அழகா தூக்கிக்கிட்டு அது போறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மனிதர், நமக்கு தான் விசேஷ அறிவு, புத்தி இருக்குன்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்மளால நமக்கு ஈக்குவலான வெயிட் இல்லை, நமக்கு பாதி வெயிட்ட கூட நம்மளால தூக்கிட்டு நடக்க முடியாது. சோ அப்ப வந்து இந்த எறும்புக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத எறும்பு எவ்வளவு அழகா சுறுசுறுப்பா இருக்கு பாருங்க. அது மழைக்காலத்துக்கு முன்னாடியே தனக்கு தேவையான அந்த உணவுகள் எல்லாம் அழகா சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. எப்ப பாரு சுறுசுறுப்பாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம வந்து இந்த முதல்ல அந்த தார் ரோடு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒத்தையடி பாதை அந்த மாதிரிதான் நடந்து போவோம். சோ அந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த எறும்பு புத்துகள்லாம் வழியிலெல்லாம் இருக்கும், போகும். சோ அதை தாண்டி போக ட்ரை பண்ணும் போது, அதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, தாண்ட ட்ரை பண்ணும் போது என்னன்னா, அது எறும்பு என்ன பண்ணும், ரொம்ப விரைவா நம்ம மேல கால்ல இருந்து தலை வரைக்கும் சரி ஏறிடும். அப்ப வந்து அதோட விரைவு சக்தி நம்மளை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மாதிரி பல ஜீவிகளும் பல விதமாக யுக்தியோடும் மிக நுட்பமாகவும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம வந்து அதே மாதிரி நாமளும் ஒரு ஜீவிதான். ஆனா நம்மளால எப்பவுமே செய்ய முடியாத
சில கைத்தொழில்களையும் வந்து இந்த ஜீவிகள், அதாவது தூக்கணாங்குருவி, குளவி, தேனீ, எட்டுக்காலி பூச்சி, சோ இவங்கெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளால கண்டிப்பா செய்யவே முடியாது. அதுவும் முக்கியமா அந்த தேனீ இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் போய் சூஸ் பண்றாங்க. எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது பருவமழை வந்தா இந்த இடத்துல நம்ம போய் ஒரு கூடை கட்டினா அது பாதிப்பு ஏற்படுமா? எந்த சைடாவது ஒரு காத்தடிச்சா நமக்கு இந்த கூட்டுல பாதிப்பு ஏற்படுமா? எந்த இடத்துல கட்டினா சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் முன்கூட்டியே போயிட்டு அத ஆராய்ஞ்சு அவங்க புத்தி சக்தியால அவங்க ஆராய்ஞ்சு அந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அழகா அந்த மர கிளையில கவருன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப செடி கொடிகள்லாம் படர விடுவாங்க. பந்தல் போடுவாங்க இல்லையா? சோ அப்ப அத தாங்கறதுக்கு ஒரு கழி வைப்பாங்க. அதுதான் அந்த கவர் மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சோ அந்த மாதிரி கிளைகளுக்கு கீழ போயிட்டு இவங்க அந்த தேன் கூட்ட கட்டுவாங்க. கட்டி அதுல ஒரு 5 டூ 10 லிட்டர் அளவுக்கு கூட அவங்க அந்த தேனை சேமிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப எந்த விதத்துல மழை பெஞ்சாலும், இல்ல காத்தடிச்சாலும் அந்த வீடு நசிக்கிறது இல்ல. அதே மாதிரி இப்ப நாம ஒரு வீட கட்டுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சொந்தமா அந்த வீட்ட கட்டிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க யாரோடைய உதவியும் இல்லாம தன்னோட இருப்பிடத்த அவங்களே வந்து சொந்த முயற்சியில யாரோட துணையும் இல்லாம அவங்களே கட்டிப்பாங்க. ஆனா நம்மளால அது முடியுமான்னா முடியாது. நாம ஒரு வீடு கட்டணும். ஏன்னா நமக்கு தான் வந்து விசேஷ புத்தி அறிவு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டை நமக்கு நாமளே வந்து நம்மளால உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. அப்ப நமக்கு வந்து அந்த வீட்டை கட்டணும்னா நிறைய வேலையாட்கள் வேணும். அது மட்டும் இல்ல, எந்த ஜீவராசிகளும் தன்னோட வீட கட்டும்போது எந்த உயிர்களையும் நசிக்கிறது கிடையாது. ஆனா நாம ஒரு வீட கட்டணும்னா அங்க நிறைய ஜீவராசிகளை கொன்னுடுறோம். அங்க இருக்க மரம் செடிகளை கொன்னுடுறோம். அது இல்லாம நம்மளால தனியா போய் கட்ட முடியாது. அப்ப நாம வந்து நிறைய வேலையாட்களை நம்ம வச்சுக்கிறோம். அந்த கார்பெண்டர் வச்சுக்கிறோம், பிளம்பர் வச்சுக்கிறோம். அதோட இல்ல, இன்ஜினியர் வச்சு 1 கோடி ரூபாய் செலவெல்லாம் பண்ணி, கோடி ரூபாய் செலவு பண்ணிலாம் நம்ம அந்த வீட்டை கட்டுறோம். அப்படி கட்டினா கூட அந்த வீடு வந்து ஒரு பெரும் மழையோ இல்ல ஒரு பெரும் காத்தோ அடிச்சதுன்னா அதுல அந்த சேதம் அடைஞ்சு போயிருது அந்த வீடு. அதை இப்ப நம்ம கண்கூட பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு காக்கா இருக்கு இல்லைங்களா, அதை நான் பார்த்தேன். சோ அது என்ன திடீர்னு வந்து கீழே உட்கார்ந்துச்சு. அப்புறம் ஒரு சுள்ளி எடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் ஒரு சுள்ளி எடுத்து பார்த்தது, போட்டுருச்சு. திரும்ப ஒரு சுள்ளி எடுத்து பார்த்துச்சு, போட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு 10 சுள்ளிகள்ட்ட அது எடுத்து எடுத்து பார்த்துச்சு, போட்டுருச்சு. அப்புறம் ஒரே ஒரு சுள்ளிய அது எடுத்துட்டு போயிருச்சு. சோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும் போதுதான் நம்ம சாமி சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. அவங்களுடைய புத்தி சக்தியால அவங்க ஒரு கூட்டை கட்டுறாங்க. காக்காக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. சோ அந்த வீடை கட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுள்ளி தேவைப்படுதோ அது அவங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்ற விஷயம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்பதான் வந்து எவ்வளவு அவங்களுக்கு அந்த புத்தி சக்தி எவ்வளவு அழகா வேலை பார்க்குது. எவ்வளவு எஃபர்ட் ஒரு சின்ன ஒரு கூட்டை கட்டணும்னா அவங்க ஒரு சுள்ளியா அந்த ஒரே ஒரு சுள்ளியை எடுக்கிறதுக்கே அவங்க அவ்வளவு தேர்வு செஞ்சு அதை எடுத்துட்டு போய் கட்டுறாங்க. பட் நாம வந்து அந்த மாதிரிலாம் செய்யறது இல்ல. நாம ஒரு பல் விளக்குறதுக்கு ஒரு குச்சி வேணும்னா கூட நம்மளால அதை சொந்தமா போய் உடைக்க முடியறது இல்ல. சோ அதுக்கு ஏதாவது கத்தியோ ஒரு அருவாளோ ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பறவை கர்ப்பமாச்சு அப்படின்னா ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அந்த கூடை கட்டுறாங்க. கூடை கட்டி அதுல முட்டையிட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அட 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 அடக்காத்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. சோ வரும்போதுல அது அந்த கரு கூடி அதுல அந்த குஞ்சு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முட்டையை உடைச்சு எடுத்து அதுல இருக்க அந்த குஞ்சுகளை ரொம்ப பாசத்தோட பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டு அப்போ ஒருத்தவங்க அஹ், சாப்பாடு உணவு தேடி ஒருத்தவங்க போனாங்கன்னா இன்னும் ஒருத்தவங்க அந்த கூட்டிலே இருந்து அந்த குஞ்சுகளை பத்திரமா பாத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த சமரட்சை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எப்ப அவங்களுக்கு சொந்தமா அவங்களுடைய உபஜீவனம், அதாவது ஆகாரம் எடுக்கிறதுக்கோ இல்ல எதிரிகள் கிட்ட இருந்து அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாம அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா 2 பறவைகளும் அவ்வளோ அற்புதமா அந்த குழந்தைகளை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப அவங்களுக்கு
கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஆகாரம் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொத்தி கொத்தி பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இப்ப இந்த தாய் தந்தை பறவைகளுக்கு இந்த குஞ்சு பறவைகள் தானாவே உபஜீவனம் செய்வாங்க, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை, அவங்கள பாத்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் இவங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வராங்க. சரி, அவங்களே அந்த உபஜீவனம் பண்ணிப்பாங்க, இனிமே நம்மளோட துணை தேவையில்லை அப்படின்றத அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு அந்த குஞ்சுகள் மேல இருக்கிற பற்றை நீக்கிட்டு அந்த கூட்டத்தோட சேர்த்து விட்டுருவாங்க. அந்த பறவைகள் கூட்டத்தோட போய் சேர்த்து விட்டுட்டா அங்க இருக்கிற எல்லாருமே அம்மா அப்பா தான். அந்த மாதிரி அந்த கூட்டத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே குழந்தைகள் தான். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கைய அவங்க சூஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு ஒரு மனிதர்னு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பறவைகள் பாத்துக்கிற அளவுக்கு நம்ம பாத்துக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 or 2 months இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறோம். ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்மா பால் கொடுக்கும் பொழுது அந்த பால் புளிச்சு போய் கெட்டு போய் அதை திரும்ப குழந்தைக்கு கொடுக்கறதால உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அது மட்டும் இல்லாம ஏதாவது பழச்சாறு அந்த மாதிரி விபரம் இல்லாத கொடுத்துடுறாங்க. அப்புறம் ஒரு சில தாய்மார்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த தாய்ப்பாலை கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு துன்பப்படுறாங்க. இப்ப நாம அந்த பறவைகள் பாத்துக்கிற மாதிரி கூடவே இருந்து நம்ம பாத்துக்கிறது இல்ல. நம்மளோட பொருளாதார தேவைக்காக நாம இந்த குழந்தைங்கள விட்டுட்டு போயிடுறோம். சோ அந்த மாதிரி நம்ம பொறுப்பா பாத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 100 வயசு ஆனா கூட நாம என்ன பண்றோம், அவங்களை விடவே மாட்டோம். இப்ப இந்த பறவைகள் ஒரு வயசு வந்த உடனே அவங்க உபஜீவனம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க விட்டுடுறாங்க இல்லையா, அவங்க ஃப்ரீடமா விட்டுடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம விடவே மாட்டோம். நமக்கு பிறந்த குழந்தைக்கு 100 வயசு ஆனாலும் இது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன், வேற யாரோ வந்தா நான் தரமாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்றதும், இந்த பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அவ்வளோ வயசுல இருந்தாலுமே இது எங்க அப்பா அம்மாவுக்கு, அது அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ராகத்வேஷதைகளோட இருக்கிறாங்க. எப்ப நமக்கு இந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் விட்டு போகுதோ அப்பதான் உண்மையாவே நாம மனிதராகிறோம். ஸோ அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த ஜடமாகிய வீட உருவ வித்தியாசத்தை வச்சு நாம மேலானவங்க கீழானவங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நாம தான் மனிதர்கள், நமக்கு தான் புத்தி சக்தியும் அறிவும் ஜாஸ்தியா இருக்கு, மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு. நாம எப்ப மனிதராக முடியும் அப்படின்னா தன்னோட சக்தியை வெளியில விடாம உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தும் பொழுதுதான் நாம மனிதராகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுடைய இருதயத்திலும் அந்த ஈஸ்வரன் இருக்கிறாரு. அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் எல்லா எல்லா ஜீவன்களிலையும் பரவி இருக்கு. சோ இத நாம தெரியாததால அந்த ஜீவராசிகள்ல இருக்கக்கூடிய சக்தி வேறன்னும் நம்மளோட சக்தி வேறன்னும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்ப நம்மளோட சக்தி அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் நம்ம கிட்டயும் இருக்கு, மத்த எல்லா உயிர்கள் கிட்டயும் இருக்கு. அப்ப நம்மளோட சக்தி தான் எல்லார்கிட்டயும் இருக்கு, அது தன்னோட சக்தி தான் அப்படின்னு சொல்லி புரிய வரும். அப்பதான் தன்னுடைய சக்தி தான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்போதான் நமக்கு அபிமானம் விட்டு இந்த ராகத்வேஷம் எல்லாம் விட்டு தானாய் தன்மயமாகி தீருகிறோம். அப்ப மட்டும்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லி சாமி இந்த டாபிக் இதோட நிறைவு செய்கிறாரு. மீதி நாளைக்கு பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் மனிதன் அப்படின்னா யாரு, மிருகம்னா யாருங்கிறத பார்த்துருந்தோம். விசேஷ புத்தி இருக்கக்கூடிய
நம்மை தவிர பாக்கி நாம் மிருகங்கள்னு அபிமானிக்கக்கூடிய அனைத்துமே வந்து மனிதனாகத்தான் இருக்குது. அவங்களுக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது. நமக்கு விசேஷ புத்தி இருக்குதுங்கிறத எதை கொண்டும் நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் சாமி சொல்லியிருந்தார். ஏன்னா நமக்குள்ளார அந்த ராகத்வேஷம் இருக்குது, அந்த அகங்காரமானது அதிக அளவில் இருக்குது. எப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளுடைய சுவாச கதியை உள்நிலைப்படுத்தி வச்சுருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் மனிதன் அபிமானிக்க முடியும், மனிதனாக இருக்க முடியும். அது வரைக்கும் மனிதன் அபிமானிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் மனனம் செய்கிறதுங்கிறது அதுதான். நித்தியம் எது அனித்தியம் எதுங்கிறத புரிந்திருக்கக்கூடிய அந்த நிலைமை தான் மனனம் செய்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் மனனம் செய்பவனே மனிதன்னு சொல்கிறதுக்கு காரணம். எது நித்தியம் எது அனித்தியம்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சப்தம் இருக்காது. ஏன்னா சப்தம் அப்படிங்கிறது அது அனித்தியம், நித்தியம் அல்ல. அப்போ அந்த சப்தமானது நமக்குள்ளாரையே அது அடங்குற நிலைமையில் இருக்கும். அப்போ சப்தத்தை தன்னிலே அடக்கி வச்சிருக்கிறது யாரோ அவன்தான் மனிதன்கிறது. ஸோ இப்படி நம்மளை மனிதனாக நம்ம எப்போ பரிமாற்றம் அடைய செய்கிறோமோ அப்போ தான் நாம் மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது என்ன ஒரு கேள்வினா, இந்த அத்தியாயத்தினுடைய முதல்ல கேட்ட கேள்வியே தான். இப்போ மனிதன் மிருகங்கிற அந்த வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேர்த்துக்குள்ளார நாம் மிருகம்னு சொல்லி புரிஞ்சு வச்சுருக்கிறதும் தப்பு, மனிதன்னு நாமளே அபிமானித்து வச்சுருக்கிறதும் தப்பு தான், கரெக்டு. ஆனால் இப்போ இந்த உருவ வித்தியாசங்கிறது வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உருவ வித்தியாசத்தை நம்ம எப்படி கவனிக்க வேண்டியதாக இருக்குது? எவ்வளவோ வகையான உருவங்கள் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். சிங்கம் ஒரு மாதிரி இருக்குது, புலி ஒரு மாதிரி இருக்குது, யானை ஒரு மாதிரி இருக்குது, குதிரை ஒரு மாதிரி இருக்குது, பறவைகள் ஒரு மாதிரி இருக்குது, ஊர்வனை ஒரு மாதிரி இருக்குது, நீரில் வாழக்கூடியது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே சிருஷ்டின்னு சொல்லி நம்ம எதை கொண்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இவ்வளோ உருவ வித்தியாசமும் ஒன்று தாங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே சீடனுக்கு வருது. அப்போ நாம் இப்போது கவனிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, வெளித்தோட்டத்தை தான் வச்சு நம்ம உருவ வித்தியாசத்தை பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜடமாக இருக்கக்கூடிய உடம்புல அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு அவங்க மொத்தமாகவே அது வித்தியாசம்தான்ங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருக்குறோம். முதல்ல இந்த உடம்புங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளார ஜீவனானது வசிச்சுட்டு இருக்குது. ஜீவன் வசிக்கிறதுக்காக ஜீவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீடு தான் இந்த உடம்புங்கிறது. இப்போ நாமெல்லாம் எப்படி நாம் வசிக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தபடி வீடுகளை அமைச்சு வச்சுருப்போம். ஒரு சிலர் 8 அடுக்கு மாளிகையில் இருப்பார், ஒரு சிலர் 4 அடுக்கு, ஒரு சிலர் ஈரடுக்கு, ஒரு சிலர் 1 அடுக்கு, ஒரு சிலர் ஓட்டு வீட்டில் இருப்பாங்க, ஒரு சிலர் குடிசையில் இருப்பாங்க. இப்படி அவங்கவுங்க வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தபடி அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி வீடுகளில் அந்த வித்தியாசம் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் அதில் வாழக்கூடியவங்கள நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொதுவாக மனிதர்னு தான் நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சர்வ ஜீவிகளும் வெவ்வேறு வகையான உடம்புகளில் இருக்கலாம், வேறு வேறு உருவ வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளார வசிக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா ஜீவனாகத்தான் இருக்குது. அப்போ ஜீவன் அப்படின்னு வைக்கும்போது சிங்கத்துக்கு வேற மாதிரி ஜீவன், புலிக்கு வேற மாதிரி ஜீவன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த சித்தவேதத்தினுடைய தொடக்கத்திலேயே சாமி வந்து ஒரு கடிதம் மூலமாக நமக்கு அதை புரிய வச்சிருக்கிறார். சிவானந்த பரமசருக்கு என்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது, இருப்பது ஒரே ஜீவனாகும். அப்போ ஜீவன்கிறது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஜீவனை நம்ம உருவ வித்தியாசத்தில் மட்டுமே இது வேற ஜீவன் அது வேற ஜீவன் சொல்கிறதுல நியாயம் கிடையாது. இந்த உருவ வித்தியாசத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஜீவனுக்கு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு நாம் இங்கே அபிமானிக்க முடியாது. இன்னொன்று நாம் என்ன நினச்சிட்ருப்போம், எறும்புகளுக்கெல்லாம் ஓரறிவு இருக்குது, யானைக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது, மனிதன் அபிமானிக்கக்கூடிய நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குதுன்னு சொல்லி நாமளாக ஒரு அபிமானத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய தோற்றம் நம்மளுடைய அறிவுகளை தீர்மானிக்கிறது கிடையாது. குறைந்த அளவில்
குறைவாக இருக்கக்கூடிய ஜீவிகள் எல்லாமே அறிவு குறையவா இருக்கும். நல்ல பெரிய மிருகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஏன்னா எப்படி நாம் வாழக்கூடிய அந்த வீடுகளினுடைய வித்தியாசம் போலவே தான் இங்கே இருக்கக்கூடிய உருவ வித்தியாசமும். இப்போ ஒரு ராஜா வந்து மாட மாளிகையில் வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் பெரிய வீட்டில் வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே அவருக்கு புத்தி சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, அவர் ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கிறாருன்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனால் அந்த ராஜாக்களுக்கே யோசனை சொல்கிறதுக்குன்னு பக்கத்தில் ஒரு ராஜகுரு இருப்பார். அந்த ஊரில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு வறட்சி வந்துருச்சு, இல்லை எதிர்நாட்டிலேருந்து ஒரு போர் தொடுத்துட்டு வராங்க, ஒரு கலகம் வருது அப்படின்னு சொன்னால் அதை சமாளிக்கிறதுக்கான ஐடியாவை அந்த ராஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகுரு கிட்ட தான் கேட்பார். அவர் சன்னியாசியாக இருந்து அவர் ஆழ்ந்த அந்த தத்துவங்கள்லாம் கிரகிச்சு வச்சுருக்கிறதுனால, உண்மை நிலைமையை அவர் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவருக்கு புரிஞ்ச வகையில் ஒரு ஐடியாவை கொடுப்பார். அவருடைய பேச்சை கேட்டு தான் இங்கே ஆட்சியே நடக்கும். ஆனால் அந்த ராஜகுரு எங்கே போய் வசிக்கிறாரு, அரசவை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு குடிசை வீட்டில் எளிமையாக இருப்பார். ஏன்னா அவர் சன்னியாசிங்கிறதுனால அவர் ஆடம்பரத்தை விரும்புகிறவர் கிடையாது. அவர் எளிமையாக குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ இந்த மாட மாளிகையில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அறிவுரை சொல்கிறவர் கூட குடிசை வீட்டில் இருந்து தான் வரார். அதனால் பெரிய வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க குறைவுன்னு இங்கே சொல்லிட முடியாது. நம்மளுடைய முன்னோர்களை கவனித்து பாருங்கள். திருவள்ளுவர், நந்தனார், பாக்கனார், இந்த மாதிரியான மகா யோகிகள்லாம் எங்கே வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னா குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க எளிமையை வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க. சந்நியாசத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலே, சத்வகுணத்தை சார்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க எளிமையாக தான் இருப்பாங்க, எளிமையை தான் விரும்புவாங்க. அதனால தான் சாமி கூட நமக்கு அந்த சட்டங்களை கொடுத்து நம்ம எளிமையை குணத்தில் வரணும், எளிமையாக நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும்னு தான் சொல்லி தான் அந்த 30 சட்டங்களை சாமி கொடுத்துருக்கிறார். அந்த எளிமையை நோக்கி நாம் நகர நகர நமக்குள்ளார சத்வகுணமானது மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ நாம் நிஜத்தில் கவனித்து பார்க்கும்போது இந்த வீடுகளுடைய வித்தியாசத்துலேயும் அதில் வாழக்கூடிய மனிதர்கள்னு அபிமானிச்சிடக்கூடிய அவங்களுடைய அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவாளிகன்னு சொல்கிறதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம இங்கே வந்து பார்த்தா எறும்புக்கு அவ்வளோ ஒரு அறிவு கிடையாதுங்கிறத நாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த குடிசை வீட்டில் வாழ்கிறதுன்னு நாம் அபிமானிக்கிறது ஒரு எறும்புன்னு வச்சுக்கோங்க. மாட மாளிகையில் வாழக்கூடியது அது நாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த மாட மாளிகையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தின்னு சொல்கிறபடி தான் அதனுடைய கருத்துக்களே வருது. அப்போ இந்த உருவ வித்தியாசத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு புத்தி சக்தியை எடை போட முடியாது. அதான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், டோன்ட் ஜட்ஜ் புக் பை எ கவர். ஒரு கவரை பார்த்து ஒரு புத்தகத்தை எடை போடக்கூடாது. வெளியில் இருக்கக்கூடிய அட்டை படத்தை பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம எடை போடக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம அப்படி தான் எடை போட்டு வச்சுருக்குறோம். அந்த எறும்பை பார்த்தா ரொம்ப சிறுசாக இருக்குது, அப்போ அதுக்கு புத்தி சக்தியும் குறைவாக தான் இருக்குன்னு உடனே ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் நம்மளை விடவும் எறும்பு எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குதுங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறது கிடையாது. அது முன்கூட்டியே அதனுடைய உபஜீவனத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுக்குது. சேமிப்புங்கிறது அதுக்கிட்ட அதிகமாக இருக்குது. நாம் ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த 4 பேர்த்துக்குள்ளாரையும் புரிதல் தன்மை இல்லாமல் சண்டை போட்டுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு வேறு கருத்துக்களை வச்சுக்கிட்டு நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லி இங்கே சண்டை போட்டுட்ருக்குறோம். சொத்துக்களை பங்கு போடுறதுக்கு இங்கே அடிதடி பிரச்சனையாக இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. ஆனால் எறும்புகள் அப்படி கிடையாது. அவங்க குடும்பங்களாக வாழ்கிறது கிடையாது, அவங்க சமுதாயமாக வாழக்கூடியவங்க. அந்த எறும்புனுடைய ஒரு வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கும். சமுதாயமாக வாழக்கூடியவங்க அவங்க. அவங்களுக்குள்ளார எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது, எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுக்கு ஓரறிவு தான் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய அபத்தமாக இருக்குது.
ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை ஜீவிகள் இருக்குதோ அத்தனை ஜீவிகளுக்கும் பொதுவாக 5 அறிவுங்கிறது இருக்கவே செய்யுது. இந்த கண்களால் பார்த்து அறியறது ஒரு அறிவு, காதால் கேட்டு அறியறது 2வது அறிவு, மூக்கால் முகர்ந்து அறியறது 3வது அறிவு, நாவால் சுவைத்தறிவது 4வது அறிவு, தோளால் தொட்டறியறது 5வது அறிவு. இந்த 5 அறிவுங்கிறது எல்லா ஜீவிகளுக்குமே பொதுவானது. அதில் 6வது அறிவு அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷ புத்தின்னு சொல்கிறது. அதுதான் விசேஷ அறிவுங்கிறது. அந்த விசேஷ அறிவுங்கிறது நம்ம எறும்புக்கு கிடையாது அப்படின்னு நாம் சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்வியல் முறையை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ சுறுசுறுப்பாக அவங்க உழைக்கிறாங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சேமித்து வைக்கிறாங்க. அதோட சுறுசுறுப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு ஒரு லைனாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்கள் மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே லைனாக போயிட்டுருப்பாங்க. குறுக்க நம்ம ஏதாவது காலோ கையோ வச்சோம் அப்படின்னு சொன்னால் விறுவிறுவிறுன்னு நம்ம உச்சந்தலை வரைக்கும் ஏறிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த சுறுசுறுப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அவங்க தன்னுடைய உடல் எடையை விடவும் அதிகமான எடைகளை சுமக்கிறவங்க. அந்த எறும்பினுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குதோ அந்த உடல் எடையை விட அதிகமான பலுவை சுமந்துட்டு போவாங்க அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக. ஒரு பெரிய கட்டெரும்பு இருக்கும், அது செத்து போயிருக்கும், அந்த கட்டெரும்பு பிடிச்சி இழுத்துட்டு போகும் ஒரே ஒரு எறும்பு. அந்த அளவுக்கு அதனுடைய உடல் பலமும் கூட அதிகமாக இருக்குது. நாமெல்லாம் ஒரு 60-70 கிலோ இருக்கிறோம், நம்மளுடைய உடல் எடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பாதி கூட நம்மளால் தூக்க முடியாது. அதுக்கே நமக்கு மூச்சு வாங்கிடும். அந்த 30 கிலோவே தனியால் தூக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறோம். நம்மளுடைய உடல் எடையை கூட நம்மளால் வயசாயிடுச்சுன்னு சொன்னால் சுமக்கிறதுக்கு முடியாமல் போயிடுது. ரொம்ப நேரம் நிற்க முடியல, கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் பலமும் நம்மளுக்கு கம்மி. அவங்கள விட புத்தி சக்தியாக யோசித்து செய்யக்கூடிய வேலைகளும் கிடையாது. அவங்கள மாதிரி ஒற்றுமையாகவும் நம்மளால் வாழ முடிய மாட்டேங்குது. இந்த தேனீக்களை பாருங்கள், வேலைக்கார தேனீக்கள்னு அதுக்கு ஒரு பேரே வச்சுருப்போம். ஏன்னா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஓயாமல். அவங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ உழைக்கிறதுக்கான அடையாளமாக அவங்கள சொல்கிறதே தேனியைத்தான், பிஸி பி. அவங்க எப்போவுமே பிஸியாகவே இருப்பாங்க. ஓய்வை பற்றி யோசிக்காமல் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு தேன் கூடு கட்டுற அந்த நுட்பத்தை கவனித்து பாருங்க. அந்த தேன் கூட கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த தேன் அடைய ஒட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் வரைக்குமே கூட தாங்குற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அவ்வளோ வரைக்கும் அவங்க சேமிக்கிறாங்க. அதில் அவங்களும் பாருங்கள் சமுதாயமாக வாழக்கூடியவங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கிறது இல்லை. அவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா சம்பாதிச்சுட்டு வர்றாங்க, ஒன்றா சேமிக்கிறாங்க, ஒன்றா பகிர்ந்துக்கிறாங்க. அவ்வளோ பொதுத்தன்மையாக நடந்துக்கிறாங்க. பொது உடைமைங்கிறத நம்ம அங்கே தான் கவனிக்க முடியும். நாம் ஒரு பொது உடைமை கொள்கைன்னு சொல்லி நாம் ஒன்று வச்சுருப்போம். அதெல்லாம் சும்மா பேருக்காக வேண்டி பொது உடைமைங்கிறதெல்லாம். ஆனால் அவங்கக்கிட்ட அதை அவங்களுடைய வாழ்வியலாகவே அப்படி தான் இருக்குது. பொது உடைமையாக அவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்குது. அதுக்காக அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே தான் அந்த கூடு கட்டுறதுலேருந்து எல்லாமே செய்கிறாங்க. இந்த தூக்கணாங்குருவி கூடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. நாமெல்லாம் இன்றைக்கி அதை பல வகையான கட்டடக்கலைகளுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆர்கிடெக்டெல்லாம் நம்ம அந்த இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் நம்ம சிலம்பஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் என்ன ஆர்கிடெக்டில் நாம் டெவலப்மெண்ட்டை இங்கே காமிச்சாலும் கூட அவங்களுடைய அளவுக்கு அது நிகராகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு கூடு அங்கே தூக்கணாங்குருவி கட்டும் போது அது இயற்கை சீற்றத்தினாலேயோ மற்றவங்கனாலேயோ தொந்தரவு ஏற்படாத மாதிரி, அது கீழே விழுகாத அளவுக்கு அது முன்கூட்டியே அதை அறிந்து தான் அதை வேலை செய்யுது. அந்த கூட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்படாத மாதிரி அது முன்கூட்டியே கிரகிச்சு அதை கட்டுது. நாம் ஆர்கிடெக்டில் எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நாம் ஒரு வீட்டை கட்டினா கூட ஒரு 4-5 ரிக்டரில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் காலி ஆயிடுது.
நம்மளால் அந்த அளவுக்கு யோசித்து பார்த்து ஒரு வீட்டை கட்டுறதுங்கிறது முடியறதில்ல. சரி, அப்படியும் ஒரு வீடை கட்டுறோம், நாமளாக சுயமாக செயல்பட்டு அதை செய்ய முடியுமானா முடியாது. அதுக்கு பிளானிங் போடுறதுக்கு ஒருத்தர் படிச்சுட்டு வரணும், அதுக்கு கலவை போடுறதுக்கு ஒருத்தர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கொத்தனார் வேணும், அதுக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும், அது தனியாக படிச்சுட்டு வரணும், அனுபவ படிப்பாவது அவர் வச்சுருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு படிக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய அறிவு தேவைப்படுது, கதவு ஜன்னல் செய்கிறதுக்கு இன்னொருத்தருடைய அறிவு தேவைப்படுது. இப்படி வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குதோ அத்தனைக்கும் தனித்தனியாக பெயிண்டிங்க்கு, இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனி ஆட்கள் தேவைப்படுறாங்க. மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் ஒரு வீடுங்கிறது கட்டி முடிக்க முடியறதில்ல. ஆனால் அவங்க ஒரே ஆளாக இருந்து அந்த வேலையை அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. இன்னொன்று, நாம் கட்டுற அந்த வீட்டில் எத்தனை மரங்களை நாம் நசிப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதை பூமிக்கடியில் குழியை தோண்டி அந்த பூமிக்கடியில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகளை நம்ம கொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய இடத்த நாம் அபகரித்து அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த இயற்கைக்கும் மற்றவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம நம்மளால் ஒரு வீட்டை கட்ட முடியறதில்ல. ஆனால் அவங்க வீடு கட்டுறதெல்லாம் கவனித்து பாருங்க, இயற்கையாக இருக்கக்கூடிய மரத்துலேருந்து முறிஞ்சு கீழே விழுந்த சுள்ளிகள், அந்த சின்ன சின்ன குச்சிங்க, அது சும்மா அது மக்கி போகிறதுக்காக கீழே விழுந்துருக்குது. அது அதுக்கு தேவையில்லாத அந்த மரத்துலேருந்து நம்மளை மாதிரி ஒடிச்சிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. அது கீழே விழுந்த சுள்ளிகளை எடுத்துகிட்டு போய் அது கட்டுது. அப்போ இயற்கைக்கு எந்த ஒரு உபாதையும் ஏற்படுத்தாத மாதிரி தான் அவங்க அவங்களுடைய வீடுகளவே அமைச்சுக்கிறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஆயுதமும் தேவைப்படுறது கிடையாது. தனக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. நாம் பல்லு துளக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆலம் குச்சியோ ஒரு வேலம் குச்சியோ வேணும் அப்படின்னா கூட நாம் அருவாளை தூக்கிட்டு தான் போகிறோம். அதுதான் சாமி சொல்லியிருப்பார், பல்லு விளக்குறதுக்கு ஒரு குச்சி வேணும்னா கூட நாம் ஆயுதத்தை பயன்படுத்தி தான் எடுக்கிறோம். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய புத்தி சக்தியும் நம்முடைய செயல்திறனும் இங்கே இருக்குது. அப்படியே அவங்க அவ்வளோ இயற்கைக்கு மாறுபாடு இல்லாமல், யாருக்கு எந்த உபத்திரவும் இல்லாமல், தன்னுடைய சொந்த சுய முயற்சியில் ஒரு வீட்டை கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், அதில் காற்றோ மழையோ வந்தாலும் கூட உபத்திரவமே வராத அளவுக்கு ஏற்கனவே அந்த தன்னுடைய உணர்வுனால இங்கே கட்டுனா இந்த பிரச்சனை வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கட்டுறாங்க. நம்ம வாஸ்தெல்லாம் பார்த்து கட்டுறோம், ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகிறது இல்லை. ஸோ இந்த ஜீவிகளுக்கு இயற்கையிலே அந்த ஞானம்ங்கிறது இருக்குது, அது எவ்வளவோ அதிகமாக இருக்குது. அது அவங்களுடைய சுய தேவைகளுக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைங்கிறது உண்டாகிறது இல்லை. அடுத்ததாக அவங்க குடும்பமாக வாழக்கூடிய அந்த விஷயத்தை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பறவைகளுக்கெல்லாம் கர்ப்பம் ஆயிடுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முட்டையிட்டு அடகாத்து அந்த கூண்டுக்குள்ளாரே இருப்பாங்க. ஒரு ஆண் பறவை வெளியில் போய் அந்த அடை காக்கக்கூடிய பெண் பறவைக்கும் தேவையான ஆகாரங்களை அதுவே எடுத்துகிட்டு வருது, சம்பாதிச்சுட்டு வந்து அந்த முட்டையை அடை காக்கக்கூடிய பெண் பறவைக்கும் கொடுக்குது. அந்த முட்டை உடஞ்சி அதுலேருந்து ஒரு குஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் சேர்த்தியே சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குது. ஒருத்தர் வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் கண்ணும் கருத்துமாக அந்த குஞ்சுகளை பார்த்துக்கிறாங்க. அது முட்டையாக இருக்கும்போதும் சரி, முட்டையிலேருந்து வெளியில் வந்த குஞ்சாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. ஒரு செகண்டு கூட தன்னுடைய பார்வையையும் கவனத்தையும் அந்த குஞ்சு மேலேருந்து எடுக்கிறது கிடையாது. அவ்வளோ நுணுக்கமாக கூடயே இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ அந்த பந்தமானது எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீமில் இருக்குதுங்கிறத கவனித்து பாருங்கள். ஒரு நிமிஷ நேரம் கூட, ஒரு செகண்டு கூட தன்னுடைய கவனத்தை அந்த குஞ்சுக்கிட்ட இருந்து அதை எடுக்கிறது கிடையாது, வேற ஒன்றை வேடிக்கை பார்க்கறது கிடையாது. அவ்வளோ ஜாக்கிரதையாக தன்னுடைய குழந்தைய அவ்வளோ தூரம் அது பார்த்துக்குது. அவங்களுக்குன்னு சொல்லி சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு அந்த ரெக்கையெல்லாம் முளைச்சி இது பறக்க கற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னால்
அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் சுய சம்பாதைக்கான அந்த ரட்சைக்கு தேவையான அந்த சம்பாதனையை செய்யறதுக்கான நிலைமை வர்ற வரைக்கும் இவங்க அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நாம் வளர்த்தக்கூடிய அந்த விஷயத்தை கவனித்து பாருங்க. நமக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க. சாப்பாடு ஆகாரங்களை போட்டு விட்டுட்டு டிவியை பார்த்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிறது, ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிறது, அந்த குழந்தைய சாப்பிட சொல்லிட்டு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வேலைகளை செய்கிறது. இன்னமும் ஒரு படி மேலே போய் 2 பேருமே சம்பாதிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய கொண்டு போய் ஹோமில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது. வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைய ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறது. அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறது. ஸோ இந்த அளவுக்கு தான் நாம் நம்ம குழந்தைகளை அக்கறையாக கவனிக்கக்கூடிய நிலைமைங்கிறது இருக்குது. நாம் அவங்க அளவுக்கு கண்ணும் கருத்துமாலாம் பார்த்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை மேலே வைக்கக்கூடிய அந்த பந்தம் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுங்களா? அந்த குழந்தைக்கு 100 வயசு ஆனாலும் கூட அப்போ நமக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 125 130 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆனாலும் கூட நாம் இது என்னுடைய மகன், இது என்னுடைய தகப்பன், இது என்னுடைய மகள், என்னுடைய சொத்துக்களெல்லாம் இவனுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பந்தத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம் ஒன்றும் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டவங்க கிடையாது. ஆனால் பந்தங்களை மட்டும் இவ்வளோ தூரம் நீளமாக வச்சுருக்கிறோம். செத்து போகிற வரைக்கும் கூட என்னுடைய மகன் எனக்கு தான் கொல்லி போடணும், என் மகன் கொல்லி போட்டால் தான் என்னுடைய ஆத்ம சாந்தி ஆகும்னு சொல்கிற அளவுக்கு அந்த பந்தமானது இருக்குது. செத்து போனதுக்கப்புறமும் அந்த பந்தம் தொடருதுங்க. திதி இவன் தான் கொடுக்கணும், இவன் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்குது. உயில் எழுதி வச்சுட்டு போகிறோம். நான் இல்லைன்னா கூட இந்த சொத்து இவனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறமா அந்த பந்தத்தை நம்ம கமா போட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துருக்கக்கூடிய அந்த பறவைகளை கவனித்து பாருங்க. தன்னுடைய சுய ரட்சைக்கு தேவையான சம்பாத்தியத்தை தானே சம்பாதிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அவங்க அந்த கூட்டிலிருந்து அவங்கள துரத்திடுறாங்க. அந்த கணத்திலிருந்து அந்த குழந்தைங்க மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பந்தமும் உண்டாகிறது கிடையாது. அந்த பந்தத்தை அப்படியே உடைச்சிட்றாங்க. ஏன்னா ஒரு பெற்றோருடைய கடமை என்னங்கிறத அவங்க புரிஞ்சு நடக்கிறாங்க. அந்த குழந்தைகளை வளர்த்தி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாம தான் கடைசி வரைக்கும் அதை பந்தமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். கண்ணு கருத்துமாக பார்த்துக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்க சடனாக அந்த பந்தத்தை தூக்கி வீசுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களால 2மே செய்ய முடியுது. கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பந்தத்தையும் அவங்களால அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடத்தி கொண்டு போக முடியுது. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு அந்த பந்தமே இல்லாத நிலைமைக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்களால வர முடியுது. அது தேவையான இடத்துல மட்டுமே அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க அந்த பந்தத்தை. நம்மளை மாதிரி அனாவசியமாக உலகம் இருக்கிற வரைக்கும், நாம் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் அது இழுத்துட்டு போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது நாம் சரியாக இங்கே புத்தி சக்தியோடு நடந்துக்கிறோமா, இல்லை பறவைகள் மற்ற எறும்புகள்லாம் இங்கே எறும்புகள் தேனீக்கள்லாம் இங்கே நல்லா நடந்துக்குதா அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்காதனால தான் நமக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை தான் சரி, நாம் செயல்படக்கூடிய அந்த முறைகள் தான் சரின்னு சொல்லிட்டு தப்பான அபிப்பிராயத்தில் இன்னமும் கண்மூடித்தனமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சாமி இதெல்லாம் ஆலோசிக்காதனால தான் நமக்கு ஞானமே கிடைக்கலங்கிறார். இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் எனக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, நான் புத்தி சக்தியோடு தான் இருக்கிறேன், நான் யுக்தியும் அறிவோடு தான் நான் நடந்துட்டுருக்கிறேன், மற்ற ஜீவிகளுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல, மற்ற ஜீவிகள்லாம் அதிகமாக இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு வரோம் அப்படிங்கிறார். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கும் போது அதை ஆழ்ந்து ஆராய்ந்து கவனிக்கணுங்கிறார். அதை ஊன்றி பார்க்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு உண்மை என்னன்னு அப்போ தான் புரிய வரும். நாம் மட்டும் இங்கே அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது.
நம்மளை விடவும் அறிவாளிகளாக நடக்கக்கூடியவங்க இருக்காங்க. நாம் எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு இங்கே வாழ்ந்து காமிக்கக்கூடிய எத்தனை ஜீவிகள் இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதை ஊன்றி கவனிக்கிறதுக்கு நாம் உள்ளே போனால் தான் முடியும். சாமி அக்ஷராபியாசம் செய்யும்போது சொல்லியிருந்தார் இல்லையா, தத்துவம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே போனால் தான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும்னு. அப்படி நம்ம உள்ளுக்குள்ளார போய் ஆலோசனை செஞ்சால் மட்டும்தான் இந்த சத்தியம் என்னங்கிறது புரியும். அப்போ மட்டும்தான் இருப்பது ஒரே ஜீவனாகும். அந்த ஒரே ஜீவன் தான் பிரதிபலித்து இங்கே வெளியில் காமிச்சிட்ருக்குது. அந்த ஜீவிகளுக்கு ஒரே சக்தி தான் இருக்குமே தவிர அந்த ஈஸ்வரனுடைய சைத்தன்யத்துக்கு ஒரே சக்தி இல்லாமல் வெவ்வேறு விதமான சக்திகள்லாம் கிடையாது. அப்போ ஒரே சக்தி இருக்கும்போது அதில் உயர்வு தாழ்வுன்னு வருமா? ரெண்டு இருந்துச்சுன்னா எது பெஸ்ட்டு, எது சரி, எது தப்பு, எது சின்னது, எது பெருசு, இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும். இருக்கிறது ஒன்றே ஒன்றுன்னு சொன்னால் அதில் எப்படி உயர்வு தாழ்வை பார்க்க முடியும்? எப்படி அது நல்லது கெட்டதுன்னு நமக்கு பார்க்க முடியும்? அப்போ ஈஸ்வரனுக்கு ஒரே சக்தி இல்லாமல் இரண்டு சக்தி இல்லைங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சக்தி முதல்ல நமக்குள்ளார அடங்கி இருந்தால் தான் முடியும். அப்போ தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த நிலைமைக்கு நம்ம போகும்போது மட்டும்தான் இந்த ராகத்வேஷம் முதலான துரபிமானத்தெல்லாம் விட்டு நாம் மனிதனாவோம். அந்த சமயத்தில் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு தானாய் தன்மயமாக இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் சாமி இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம் இது தான். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் ஐயா. பாலசுப்ரமணியம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். மனிதன் என்று நாம் அபிமானிக்கப்பட்டிருக்கின்றோமே தவிர உண்மையில் நாம் மனிதராகவில்லை. பேருக்கொன்னா நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கலாம். நம்மை விட மற்ற ஜீவன்கள் எல்லாம் தாழ்ந்தது என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த மாயையினுடைய மைண்டில் தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையில நாம் மனிதனாக இருக்கின்றோமா? ஏனென்றால் பிற ஜீவன்களை வசப்படுத்தி கட்டுப்படுத்தி தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாலேயே நமக்கு விசேஷ புத்தி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அது அல்ல. இருப்பதை இருப்பதுபடி, உள்ளதை உள்ளதுபடி புரிந்து கொள்வது தான் நமக்கு உண்மையான அது விசேஷ புத்தியை தரும். தான் நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த மனம் எப்போது நாம் அடங்குகிறதோ அப்போது தான் அந்த ஜீவனுக்கு அது பக்தி விசுவாசமாக இருக்க முடியும் இந்த மனதினால். ஆனால் அந்த மனமோ அசைந்து அசைந்து புலன்களுக்கு ஒரு சீடனாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் மாயை என்ற அந்த பந்தத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த மாயை என்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது தான் பல்வேறு விதமான பேதங்கள். ஏனென்றால் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு பல்வேறு வகையில் அது பின்னப்பட்டு பார்ப்பதால் தான் பல்வேறு வகையான அந்த மாயின் உருவத்தினுடைய இந்த உடல் அமைப்புகளுடைய பல உயிரினங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாலதான் இது இதனை விட உயர்ந்தது, இந்த ஜீவன் இதனை விட உயர்ந்தது, இதுக்கு இந்த விசேஷ புத்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அதை பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை எப்பயுமே மாயை பிரிக்கக்கூடிய இயல்பு, பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய இயல்பு. ஆனால் ஜீவனுடைய நிலையில் என்று பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமே சரியது, அதனுடைய இயக்கம் என்பது ஏதோ ஒரு சக்தி, அது ஈஸ்வரனுடைய சக்தியிலிருந்து தான் இயங்குகிறது. அந்த ஈஸ்வரனுடைய சக்திக்குத்தான் சகலத்துவம் நிஷ்கலத்துவம் என்கின்ற இரண்டு நிலைகள். அந்த இரண்டு நிலைகளை நாம் உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நித்யா நித்திய வஸ்து விவேகம் என்ற நிலையை நம்மளால் எய்த முடியும்.
ஆனால் அப்படி புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய இத்தகைய நிலையில்தான், நாம் மாயில் பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில்தான், வெளியிலிருந்து தான் நமக்கு ஆதரவு கிடைத்தால்தான் நாம் ஜீவித்திருக்க முடியும் என்ற ஒரு அபிமானத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போதுதான் இதை உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்க்கக்கூடிய அந்த மனநிலை பேதத்துக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். அப்ப பார்க்க சொல்ல அது பல்வேறு வகையாக உயிரினங்களாக நமக்கு தோன்றுகிறது. ஆனா அதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்தி விட்டார். ஃபர்ஸ்ட் மனிதர் என்று அபிமானித்துக் கொண்டிருக்க நமக்குள்ளேயே இந்த ஒற்றுமை இல்லை. ஜாதி மத இன வேறுபாடுகள்ல நம்ம சிக்கி போய் இருக்கின்றோம். அதுக்குதான் நடவடிக்கை கிரமங்கள் முதல் விதியே தேசம் ஜாதி மதம் எந்த வித்தியாசமும் நமக்குள்ள அது வரக்கூடாதது. அது மனிதருக்குள்ளேயே நமக்கு வரக்கூடாதது. மனிதர் என்று அபிமானித்துக் கொண்டிருக்குமே நமக்குள்ளேயே அது வரக்கூடாதது. அப்படி அந்த பேதத்தோடு இருக்கும் போது அப்ப ஜீவன் நமக்குள்ள ஏககதியாக வராதது. ஏன்னா அந்த ஜீவனுடைய அந்த சக்திய பேதப்படுத்தி அந்த புலன்கள் வழியாக அப்படி இருக்க நிலையில எப்படி ஏககதி நமக்குள்ள அது சித்திக்கும்? இந்திரியங்கள் என்னதான் நம்ம ஜபத்துல உட்கார்ந்தாலும் சரி, அது இந்திரியங்கள் மூலமாக அது வெளியில வியாபிக்கத்தானே செய்யும். ஏன்னா பேதப்படுத்தி விட்டோமே, இது உயர்ந்தது தாழ்ந்தது, ஒரு மாச்சரிய பாவம் நம்ம உருவாக்கி விட்டோமே, அதுதானே உயர்ந்த நமக்குள் இருக்கக்கூடிய 8 விதமான ராக துவேஷங்களுக்கு அடிப்படை காரணமாக அந்த ஏற்றத்தாழ்வு தானே. நமக்கு தான் விசேஷ புத்தி இருக்கு, மற்றதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு எதிரான நிலையை நாம் இந்த ஜீவன்ல நம்ம உருவாக்கி விட்டோமே. இதுதானே இந்த இடத்துல ஒரு ராக துவேஷம். இது நம்ம வெல்ல வேண்டும் இல்ல. அப்ப காணுகின்ற சராசரங்கள் என்பது உண்மைதான். பிரம்மம் மாயை ஈஸ்வரனுடைய சகலத்துவம் ஒரு நிலை, அது மாயையாகத்தான் இருக்க முடியும். என்றைக்குமே அது மாறிக்கொண்டிருக்கின்ற இயல்பில் தான் அது இருக்க முடியும். அது பல்வேறு விதமாக அது பின்னப்பட்டுத்தான் இருக்கும் மாயை என்பது. நாம் உண்மையில இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் பிரம்மம் என்ற அந்த ஒரு நிலைக்குத்தானே நம்ம மாறணும். அது அப்ப அதுக்குத்தானே எல்லா உயிரினையும் ஏகத்துவமாகத்தானே அது பார்க்கணும். உயிர் என்ற நிலையில உடல் என்ற அமைப்புல வேணா வெவ்வேறு வகையான நிலைகள்ல இருக்கலாம். ஒவ்வொரு ஜீவிக்கும் ஒவ்வொரு வகையான தனிப்பட்ட திறமை இருக்கலாம். இப்ப ஜீவன் என்ற முறையில தானே நம்ம அதுக்குத்தானே சித்த வித்தை. ஒன்றிலிருந்து தானே அக்ஷரம் என்ற ஒரு நிலையில ஒன்றுமில்லாத அந்த தன்மையிலிருந்து தானே அது 2 ஆகிறது. மீண்டும் அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் முதல்ல அத்வைதம் என்ற நிலைக்கு போய், அதுவும் இல்லாத நிலைக்கு தானே, ஒன்றும் இல்லாத நிலைக்கு தானே நம்ம போகணும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பேதமாக பார்த்து கொண்டிருக்கின்றால் அதுக்குதான் ஞானபிதா மாடி வீடு, மச்சி வீடு, ஓட்ட வீடு, இரையால் கட்டப்பட்ட வீடு, குடிசை வீடு, அப்படி பல்வேறு விதமா அதில் வசிப்பவர் மனிதர்கள் தானே. அதே மாதிரிதான் உருவங்கள், எறும்புக்குள்ள இருக்கிறது அதே ஜீவன் தான். அந்த ஜீவனை வைத்துத்தான் அது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது. ஒரு யானையோ ஒரு குதிரையோ அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை வைத்துத்தான் தன்னுடைய தேவைகளை அது நிறைவேற்றிக் கொள்கிறது. மனிதர்களுக்குள்ள இருக்கிறதும் ஜீவன் தான், நமக்குள் இருப்பதும் ஜீவன் தான். அதை வைத்துத்தானே நம்மளுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்கின்றோம். அப்ப ஜீவன் என்ற முறையில அடிப்படையாக இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த மாயான உலகத்துல சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு விசேஷ புத்தி இருப்பதாக நினைத்து கொண்டு
அதிகமா சம்பாதிச்சாதான் நமக்கு விசேஷ புத்தி இருக்கிறது என்றோம், இல்ல பேரு புகழ் எடுத்தாதான் விசேஷ புத்தி இருக்கிறது என்றோம், இல்ல ஒரு கிண்ண சாதனை புரிந்தால் தான் விசேஷ புத்தி இருக்கிறது என்றோம். இந்த மாயையான இந்த உலகத்துல பேரு புகழுக்கு, இந்த மாயைக்கு நாம் பந்தப்பட்டு இருக்கிறதால தான் மற்ற மிருகங்கள் அடிப்படையில மற்ற ஜீவிகள் சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம், அதை தாண்டி எதுவும் அது திங்க் பண்றது இல்ல, தேவையும் அதுக்கு கிடையாதது. மனிதருக்கு அதையும் தாண்டி தேவைகள் இருப்பதால் தான் அதுக்கு பிரம்மம் என்ற நிலையிலே அதுங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிற ஜீவிகள் அதுக்கு ஜீவன் முக்தி என்ற நிலை தேவை கிடையாது. அதுகளுக்கு பிரம்மம் எது மாயை எது என்று உணரக்கூடிய அந்த பக்குவம் அதற்கு கிடையாதது. அந்த இறைத்தன்மை கொடுத்த அந்த லிமிட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு அதையும் தாண்டி தேவைகள் என்பது, ஆசைகள் என்பது, அதுவும் ஜீவனை அடித்து பெறக்கூடிய அந்த ஆசைகள் என்பது அத்தியாவசிய தேவையாக, அனாவசியமான விஷயங்களை அத்தியாவசிய தேவைகளாக நினைத்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. அதை விரயம் செய்துத்தான் அதை காப்பாற்றிக் கொள்ள, ஜீவனை காப்பாற்ற முடியும், இது இருந்தால்தான் நாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அதோகதியாகி செத்து போகின்ற நிலைமைக்கு ஆளாக்கப்படுகின்றான். அனாவசியமான தேவைகளை அத்தியாவசியமாக தேவைகளாக நினைப்பதால் தான் நமக்கு அந்த விசேஷ புத்தி இல்லை. ஆனால் பிற ஜீவிகள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாயங்களை தனக்காக, ஒரு தேன்கூடு கட்டுதுன்னா யாரையும் அது டிஃபெண்ட் பண்ணி அது வாழல, அது தன்னுடைய சொந்த முயற்சியாலே கட்டுது. ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டுதுன்னா தானே எல்லாமே தன்னுடைய அழகே ஆயுதமாக அது பயன்படுத்துகிறது. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவிகளுக்கும் தன்னுடைய தேவைகளுக்கு யாரும் டிஃபெண்ட் பண்ணி தான் வாழும் தலையெழுத்து கிடையாது. தானே அதை தேடிக்கொள்கிறது, நிறைவேற்றிக் கொள்கிறது. அடுத்த வேளை சாப்பாட்டு கூட ஒரு பறவைக்கு எந்த கேரண்டியும் கிடையாதது. ஆனால் அப்ப கிடைக்கிறது சாப்பிட்டு ஆனந்தமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு அப்படியா விசேஷ புத்தி இருக்கின்ற நிலைமையில எதிர்கால உணவுக்கு 10 வருஷத்துக்கு தேவையான உணவு இருக்குதுன்னா கூட நம்மளுக்கு நிம்மதி இல்லையே. இந்த பறவைகளுக்கு அடுத்த வேலை உணவு கூட எந்த வேலை கேரண்டி கிடையாது, இருந்தாலும் ஆனந்தமாகத்தானே வாழ்கிறது. இந்த மனப்பக்குவம் மனிதர் என்று அபிமானித்திருக்க நமக்கு இருக்கிறதா? இல்லையே. அது வாழ்வதற்கு ஒரு கூடுதான் பறவைகள் கட்டுகிறது. அப்புறம் அந்த குஞ்சு பொறிச்சு அது வளர்ந்தவன அந்த கூட்டை கூட அது சொந்தம் கொண்டாடுவதில்லை, அப்படியே விட்டு விட்டு தான் போகிறது. ஆனால் மனிதர்கள் அப்படியா இருக்கிறார்கள்? தான் வசிப்பதற்கு ஒரு வீடு, அடுத்தது 4 வீடு வேணும், 10 வீடு வேணும். அது நியாயமான ஆசை இல்லையே. அடுத்தது தன்னுடைய வாரிசுகளை வளர்ப்பதில்ல. அவ்வளவுதான். குஞ்சு பொறிக்குது, அதுக்கு தேவையான உணவுகளை அது புரிந்து கொள்ள வரைக்கும், அதுக்குன்னு சுய அறிவு புத்தி வர வரைக்கும் காப்பாற்றுகிறது. அப்புறம் பிழைப்புக்கு தேவையான கல்வியை மட்டும்தான் பிற ஜீவிகள் அது ஈன்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது முடிஞ்சவன ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய உறவோட வைத்துக் கொள்வதில்லை. ஆனா மனிதர்களால் அப்படி இருக்க முடியுதா? 100 வயசு ஆனா கூட பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி எதுவும் உடம்பு இல்லையே, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரிதான் அவங்க வாழணும். அப்ப அவர்களுடைய மாயான வாழ்க்கையில கூட தேவையில்லாத என்ட்ரியாய் இருக்கிறதால தான் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது. ஆனால் விசேஷ புத்தி மனிதர்கள் என்று அபிமானத்தை நமக்குத்தான் இருக்கிறது என்று நாம் கற்பனையில் தான் இருக்கின்றோமே தவிர நிஜத்தில் இல்லை. அதுக்குதான் வெறும் ஏட்டுக்கல்வியாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர் படிப்புல கூட சரிது, ஒரு இன்ஜினியர்ல கிராஜுவேட் என்ற பட்டம் தான் வாங்கி இருக்கின்றோம்.
ஆனால் உண்மையான இன்ஜினியராக இருக்கின்றோமா? அது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனா கூட 30 சப்ஜெக்ட், ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு 5, 6 சப்ஜெக்ட்னா கூட 5 செமஸ்டர் 30 சப்ஜெக்ட். இதுல அரியர்ஸ் வச்சு படிச்சுட்டு 4 வருஷம் படிக்க வேண்டிய முடிச்சு 7 வருஷம் முடிச்சிட்டு கூட சரியது. வெறும் இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் என்ற பட்டம் தான் வாங்கி இருக்கின்றோம். ஆனா உண்மையாக இன்ஜினியரா இருக்கின்றோமா? கிடையாதுல்ல. அப்ப உண்மையான தன்மை என்ன? அப்ப அந்த இன்ஜினியரிங் என்ற நிலையில புதுமையாக இந்த உலகமே வியக்கமா அளவுக்கு அதுல இன்ஜினியரிங் தன்மை இருந்தா தானே அது உண்மையான இன்ஜினியரிங் ஆக முடியும். அதுக்கு வெறும் ஏட்டுக்கல்வியாகத்தான் நாம் அறிவு அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விசேஷ புத்தி நமக்கு இருக்கிறது இருக்கிறது என்று இல்லாததை இருப்பதாக நாம் கற்பனைக்கு தான் நாம் மிதந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இல்லாததை, நமக்கு தகுதி இல்லாததை இருப்பதாக நினைத்து கொண்டு தான் நாம் இந்த மாயையான உலகத்தில் நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்ப அதற்கான விளைவு என்ன? ராக துவேஷம். அப்ப அந்த மாயை பந்தத்திலிருந்து நம்மளால விடுதலை பெற முடியவில்லை. அப்ப அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், அப்ப எல்லாமே ஒரே சக்தி அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தானே, சிவசக்தி ஸ்வரூபமாகத்தான கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே அது ஒன்றினுடைய நிலையில் சக்தியினுடைய விளைவு தானே. இத்தனை நிலைகளை நாம் நம் மாயையில இருக்கிறதால தான் இதை பேதப்படுத்தி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கடைசியில அந்த பின்னப்பட்ட அந்த ஜீவசக்தியான வாயுவில் தான் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதால பாக்குறதாலே, அதையே கேட்கிறதாலே, அதையே அறியறதால ஒவ்வொரு ஜீவன்களாக பிரித்து பிரித்து இந்த உடலைத்தான் நாம் பார்க்கணுமே தவிர, அதில் இருக்கக்கூடிய அந்த உடலை இயக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் அதனுடைய உடலை இயக்கக்கூடிய அந்த ஜீவன் என்ற ஒரு நிலையை நம்ம கவனிக்கிறது இல்லையே. அப்ப இந்த கவனிக்கணும்னு நம்மளுக்கு என்ன வேண்டும்? ஒரு எதையுமே ஒரு ஜீவனை நோக்கிய அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் அது உண்மையான கருணை, அன்பு, ஜீவ காருண்யம், ஒடுக்கம், ஜீவன் மேல ஒரு பக்தி, விசுவாசம். இந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம இந்த கேட்பது, காண்பது, அறிவது என்ற இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோமா? கிடையாது. வெறும் வித்தை மட்டும் எவ்வளவு செய்தும் நமக்கு எந்த பயனும் கிடையாதது. நமக்குள் அந்த உண்மையான அன்பு, கருணை, தயை, இரக்கம் இந்த கண்ணோட்டத்தில் தான் அனைத்து ஜீவன்களையும் நாம் நோக்கும் போது மட்டும்தான் நமக்கு அதை உணரும் போது மட்டும்தான் அதுவும் நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஜீவன் தான், அதுவும் நாம் தான். என்னுடைய ஜீவன் அது வெளியில வியாபித்ததால அதனால் பிரதிபலிக்கப்பட்டதை என்னுடைய ஜீவனாலேயே நான் பார்க்கறதால அதன் மேல வெளியில் பார்க்கக்கூடிய கேட்பது, காண்பது, அறிவதன் மேல ஒரு அன்பு கருணையோடு நம்ம பார்க்கறது இல்லையே. அந்த தய உணர்வே இல்லையே. அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தானே நமக்கு அந்த விசேஷ புத்தி என்பது வரும். அதுதானே உண்மையில நான் நீ என்ற பேதம் இல்லையே. அப்ப என் ஜீவன் மேல நான் அன்பு செலுத்துறேன். அப்ப புறத்தே இருக்கக்கூடிய என்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட அந்த ஜீவன் மேல எனக்கு கருணை, அன்பு, தயை இல்லைன்னா, அந்த கண்ணோட்டத்துல இல்லைன்னா, இந்த மார்க்கத்தில் இருந்தும் இன்னும் அந்த விசேஷ புத்தி நமக்கு வரவில்லை என்று தான் சொல்ல முடியும். அப்ப அந்த வெளியில் பார்ப்பது, கேட்பது, அறிவது மேலேயும் ஒரு சம பாவனை, அன்பு என்ற கருணை பாவனை, நம்மளுடைய ஜீவன் மேலேயே அன்பு, கருணை என்ற பாவனை, அது எல்லாமே ஒரு ஏகமாக ஒற்றை நிலையது பெறும்போது மட்டும்தான் அது நமக்குள்ள தானாக ஜீவன் தானாய் அது தன்மயமாகி அது தீரும். அப்ப கிரமங்களுடைய அடிப்படை நோக்கமே என்ன? முதல் விதியே என்ன? மனிதர்களுக்கு ஜாதி மத பேதம் பார்க்க கூடாது. அதே மாதிரி பிற ஜீவன்களுக்கும் சரி. உடல் அளவுல ஒன்னா பல்வேறு வகையான பரிணாமங்கள்ல இருக்கலாம்.
ஆனால் ஜீவன் என்ற ஒரு நிலையில பார்த்தோம்னா எல்லாமே அது ஒன்றுதான். அப்ப நமது ஜீவன் மேல அன்பாக கருணையாக இருக்கும் போது மட்டும்தான் வெளியில் பார்க்கக்கூடிய பிற ஜீவன்களையும் நம்மளால உண்மையான கண்பு, கருணை, பாசம், தயை, இரக்கத்தோட நம்மளால இருக்க முடியும். அது அப்பதான் நம்மளால மாயையை கூட சரிது அதை வெறுத்தா செட் ஆகாது. அதை புரிந்து கொண்டால்தான், அதை விரும்பினாலும் செட் ஆகாதது. அதை சரியாக அதை புரிந்து கொண்டு கையாளும் போதுட்டு தான், அதுக்குதான் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் எனும் நிலை நமக்கு அது வர வேண்டும். அது அந்த நிலை வரும்போது அதை புரிந்து கொண்டுதான், அப்பதான் நம்ம அது சரியான முறையில கையாள முடியும். அது மேல விருப்பம் வச்சாலும் கையாள முடியாதது, மாட்டிப்போம். மாயை வெறுத்தாலும் நம்ம மாட்டிப்போம். அப்ப அதை கையாளக்கூடிய அந்த பக்குவம் நமக்குள்ள வரணும்னா, நமக்குள்ள அந்த விசேஷ புத்தி வரணும். அந்த புத்தியை கொண்டுதான் நித்தியமான வஸ்துவை நாம் அறிய முடியும். அப்ப அதுக்குதான் பிற ஜீவன்கள் அதை பற்றி, அது ஜீவன் என்ற அந்த கண்ணோட்டத்தில், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நோக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய அந்த பிரதிபலிக்கப்பட்ட அந்த பிரதிபலிப்பும் நமக்கு கருணையாகத்தான் அந்த அமையும். அது இப்ப அந்த நிலையில மட்டும்தான் ஞானபிதா கூறிய இந்த சித்த வித்த மார்க்கத்தினுடைய எளிமையாக அடைய முடியும். நம்ம என்னதான் வித்தை நம்ம பண்ணாலும் சரி, அது நமக்குள்ள எல்லாமே அந்த ஒரு சக்தியினுடைய விளைவு தான். இத்தனை ரூபங்களாக அது பின்னப்பட்டதால தான் இத்தனை ஜீவிகளாக நமக்கு தோற்றம் அளிக்கிறதை தவிர, அது உடல் அளவில் தான் அது வித்தியாசப்படுகின்ற தவிர, ஜீவன் என்ற நிலையில எல்லாமே அது ஒன்றுதான். அந்த விசேஷ புத்தி வர வேண்டும் நமக்குள்ள. அது அப்போது வரும்போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த பிரம்மானந்தம் என்ற நிலையை நம்மளால எய்த முடியும். அது அப்ப எல்லாமே ஒரு சக்தியிலிருந்து தான் அது வெளியாச்சுது. ஜீவன் தான் ஈஸ்வரன். அந்த ஜீவனா ஈஸ்வரன் தன்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு மாயையாகிய எந்திர நிமித்தம் சர்வ பூதங்களையும் சலித்து கொண்டிருக்கிறது. அத பல்வேறு விதமான வித்தியாசம். அப்ப எல்லா சர்வ பூதங்களும் இருக்கின்ற வஸ்து எதுன்னு பார்த்தனா ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வர சைதன்யனுக்கு ஒரே சக்தி இல்லாமல் இரண்டு சக்தி இல்லை. நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாத இருக்கிறதாலதான் நம்முடைய சக்தி வேறென்றோம், மற்றவைகளுடைய சக்தி வேறென்றும் இந்த மாதிரி பின்னப்பட்டு எண்ணுகின்றோம். எல்லாமே அது ஈஸ்வர சக்தி தான். எப்போது இந்த உண்மையை தெரிந்து கொள்கின்றோமோ அப்போது இரண்டு சக்தி இல்லை என்றும் ஒரே சக்தியா இருக்கிறது என்றும் அது தன்னுடைய சக்தி தான் என்றது அப்பதான் நம்மள அதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது துரபிமானம் விட்டு ராகதுவேஷங்கள் அப்பதான் நமக்குள்ள அது நசித்து தானாகிறது. அப்ப அந்த அந்த நிலை நாம எய்தும் போது மட்டும்தான் சரியது. அப்போ வெளியில் காண்பது அறிவது எல்லாமே எல்லா ஜீவன்களுக்கும் விசேஷ புத்தி இருக்குதுன்னு உண்மையில ஞானபிதா சொன்னாருன்னா, அதுங்களுக்கு சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம் அதை தாண்டி அதுங்களுக்கு எதுவும் அது மேல ஆசைப்படுறது கிடையாதது. ஆனால் அதுங்களுக்கு பிரம்மம் என்ற மாயை என்ற அந்த வித்தியாசம் அதுக்கு தெரியாதது. ஆனால் மனிதர் என்று அபிமானிக்கப்பட்ட நமக்கு பட்டவன்று அதையும் தாண்டி அத்தியாவசிய தேவையும் தாண்டி அபிமானத்தால அது வெளியில் பந்தப்பட்டு பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்கோ சாதனைக்கோ ஆசைப்பட்டு பந்தப்பட்டு ஜீவனை காப்பாற்றும் என்று நினைத்து விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுதான் நமக்கு இந்த மாயான உலகத்திலிருந்து விடுபட முடியாமல் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஞானபிதா நம்மிலிருந்து எல்லாமே ஒரு சக்தியிலிருந்து தான் அது வெளிப்பட்டது. அது நம்மளுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்தியினுடைய பிரதிபலிப்பு தான் அது. அதனுடைய தன்மை அதுதான், அந்த சக்தியினுடைய இயல்பு. அது ஈஸ்வரனுடைய சக்தி தான். அந்த சக்தியை தான் அது நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது தான் நமக்குள்ள அந்த ராக துவேஷம் நமக்குள்ள அது விட்டு நசித்து போய்கிறது. அந்த நிலைமையில தான் நம்மளால தானாய் தன்மயமாகி தீர முடியும் என்ற முறையில தான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சக்தின்னு ஒண்ணு சொல்லியாச்சு. இப்ப சிவன் ஒண்ணு தனித்தனியாக புருஷன் சக்தின்ற முறையில சொல்லியாச்சு. அப்ப ஆண் யார் பெண் யார் என்ற முறையில தான் நாளைக்கு நம்ம
சித்தவேத புக்களை வந்து அடுத்த நிலையில இந்த 6வது அத்தியாயத்துல நாம ஞானபிதா வந்து தெளிவுபடுத்துறாரு. நாளைக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அது இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு புரிந்த வகையில வந்து உங்கள்ட்ட வந்து இந்த சித்த வேதத்தை பகிர்ந்து கொண்டேன். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா சுப்பிரமணியம், ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு வந்து அந்த மாயையை நம்ம வெறுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, கையாளும் விதத்தை நம்ம வந்து வளர்த்துக்க அதே நேரத்தில் நம்ம ஜீவனுக்குள்ள வந்து ஜீவதயவு, இரக்கம், அந்த பரோபகாரம், மற்ற உயிர்களை மதிக்கக்கூடிய தன்மையை வந்து வளர்த்துக்க தான் நம்ம வந்து அந்த நிலைக்கு நம்ம போக முடியுங்கிறத ரொம்ப சிறப்பாக உங்களுடைய இதில் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் இன்னொரு வகையில் வந்து ஒரு விஷயத்த வந்து அது உண்மையிலேயே நம்ம மனிதனா இல்லை, மனிதன் என்று அபிமானித்து இருக்கக்கூடிய மிருக ரகத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதையும் அப்படியே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் வந்து உணர்த்துனீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுதாங்க, எனக்கு கடவுளை பிடிக்கும், கடவுளுடைய படைப்புகளை பிடிக்காது. இப்படித்தான் மனிதர் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஆழமாக இந்த பதிவு தான் நமக்குள்ள இருக்கின்றது. ஆமாங்க. கடவுளை பிடிக்கும், ஆனா கடவுள் படைப்புகளை பிடிக்காது. உண்மைதான். இல்ல அதுல ராகத்வேஷம் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு விசேஷ புத்தி இருக்கு, நம்ம தான் விசேஷ புத்தி இருக்கு, இல்ல நாயை விட பூனை விசேஷ புத்தி இருக்கு, பூனையை விட பாம்புக்கு விசேஷ புத்தி, நம்மளா ஒரு மாத்தி மாத்தி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே இந்த ஒண்ணுக்குடைய படைப்பு, கடவுளுடைய படைப்புன்ற கண்ணோட்டத்துல பார்க்கறதுனா எல்லாமே என்னுடைய ஜீவன்ல பிரதிபலிப்புன்னு பாருக்குன்னா அதுக்கு உண்மையான அன்பு, கருணை, தயா இருந்தா மட்டும்தான் அந்த கண்ணோட்டத்துக்கு வர முடியுமே தவிர என்ன வித பண்ணாலும் அது வராது. அது கொஞ்சம் வளர்த்துக்கணும்னா இதனுடைய கிரமங்களுக்கு உட்பட்டு வாழும் போதுதான் நம்ம ஜீவன் மேல பக்தி விசுவாசம் வந்துச்சுனாலே இயல்பாகவே அதனுடைய வெளிப்பாடு வந்து எல்லா ஜீவன்களும் ஒரு கருணை நோக்கத்தகமா தான் நம்ம பார்க்க முடியும். அது ஏன்னா உள்ள இருந்துதான் அது வெளியில வரும். உங்களுக்கு இருக்கு, அதுதான் என் ஜீவன் மேல கருணை இருந்தாதான் பிற ஜீவன் மேல என்னால கருணையாக இருக்க முடியும். அது கண்டிப்பா. அதாங்க, அதே வந்து நம்ம ரமேஷ் ஐயா சொல்ற அவங்க அந்த இதுல வந்து சொன்னாங்க, அந்த காலத்துல வந்து ராஜாக்களுக்கு ஆலோசனை கூறுவர் வந்து அவருக்கு பேரு ராஜகுரு. அரசவையில வந்து அருமையான வந்து அவருக்கு எல்லா வெகுமதியும் கொடுத்தாலும் கூட கடைசியில் இந்த ராஜகுருங்கிறவர் ஒரு சன்னியாசி லெவல்ல தான் இருப்பாரு. மறுபடியும் அவருடைய ரிட்டர்ன் டு அவருடைய அந்த ஹட்டுக்கு குடிசை வீட்டில் தான் போய் இருப்பாருன்னு சொல்லும் பொழுது ரமேஷ் ஐயா சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்போ இயற்கையாக மதிக்க தெரிஞ்சு இயற்கையோடு ஒத்து உணர்ந்து அந்த வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நுண்ணியமான அந்த ஆலோசனை, நுண்ணியமான ஒரு சஜஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே ஐயா சொன்னாங்க. அது மாதிரி நமக்கு இது நாள் வரைக்கும் ஆறு அறிவு மனிதனே சொல்லி நம்மளை மீடியாக்களும் புத்தகங்களும் அப்படியே நம்ப வச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து சித்தவேதம் நீங்களாம் இந்த கிளாஸ் மூலமாக 1 to 5 அறிவு வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது, 6வது அறிவு விசேஷ அறிவு, அது நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சிந்தனையை கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து அந்த சத்துவகுணத்தில் போகணும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே ஒரு சன்னியாசியோட அந்த சத்துவ குணத்தோட வந்து அந்த இருக்க நேரத்துல தான் அந்த ஜன நேரத்துல நம்ம அறிவு மேலே போகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த இதுல வந்து புரிஞ்சுக்க முடியுங்கய்யா. அப்புறம் ஐயா இந்த ரமேஷ் ஐயா சொல்லும் பொழுது இந்த பாலைவனத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே வந்து வெப்பமாவே இருக்கும். அதுக்கு பேரு வெப்ப சலனம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாமுங்களா? அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு தேவைப்படுது. அதுதாங்க, பாலைவனத்துல என்னன்னா மரம், செடி, கொடி எதுவுமே இருக்காது, வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து சூரியனுடைய பிரகாசம், ஜொலிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, ரிஃப்ளெக்ட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அது பாக்குறதுக்கு தூரந்து பாக்கிறதுக்கு அது தண்ணி மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க, தண்ணி. அதே நேரத்துல வந்து அப்படியே என்னமோ அனல் காத்து அடிக்குது. மரம் இல்லாததால பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து அது அதுக்குள்ளேயே ஒண்ணு மேல ஒண்ணு வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்குது உங்களுக்கு. அந்த ஜொலிப்புதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி மாதிரி தெரியுது தூரத்துல இருந்து பார்க்க சொல்ல. அது இந்த கண்ணுல இருந்து பார்க்க சொல்ல, மாயான இந்த கண்ணுல இருந்து பார்க்க சொல்லும்.
அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது உண்மையான அது தண்ணீர் அங்க போனா அது கிடையாதது. அதே மாதிரிதான் நம்ம என்ன நினைச்சு இந்த மாயையில இருக்கிறதாலதான் பல்வேறு ஜீவன்களாக நம்ம வித்தியாசப்படுத்தி நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம். நம்மளுக்குதான் அதுலயும் விசேஷ புத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது நம்மளுடைய பிரதிபலிப்பை நம்ம இந்த மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். புரியுதுங்களே? அந்த உண்மையை உணரும் போதுதான் அது காணல் நீர் என்பதை நம்மளால உணர முடியாதது அப்படின்றதுதான் ஞானப்பிற இந்த 6வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தியிருப்பாரு உங்களுக்கு. ரைட்டுங்க. அப்புறம் அடுத்த இந்த ஆர்கிடெக்ட் தூக்கணாங்குருவியோட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது, தூக்கணாங்குருவி அவ்வளவு பாதுகாப்பாகவும் எந்த ஒரு ஏர் ஒரு இது ஸ்டோம் வந்தா கூட அது கலையாத அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய உயிரினங்களையும் அது பாதுகாத்து வச்சுக்கிற மாதிரி கட்டுது. ஆமாம், அது அதனுடைய நுழைவாயில் கீழ் நோக்கி தாங்க இருக்கு. நான் அந்த தூக்கணாங்குருவி 2 தான் பிரிச்சிரும், கீழ் நோக்கி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், கிராமத்தில் பாம்பு கீழேருந்து உள்ளே நுழைய முடியாதுங்க, மேலேருந்து ஈஸியாக நுழைஞ்சிரும், அதனால அந்த கீழ் நோக்கி கீழே தூங்கும். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு இடை மறைவு மாதிரி வச்சு மேலே தூக்கி தனித்தனியாக கூடு கட்டி குஞ்சுகள் பொறுக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அப்போ அந்த அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இயற்கை அறிவு, விசேஷ அறிவு அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட் கம்பேர் பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் இந்தியாவிலே உலகத்திலே ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனா மிலிட்ரி ஆர்கனைசேஷன். அங்கே பல விதமான முரண்பாடுகள், பல விதமான உணவு பழக்க வழக்கங்கள், பல விதமான மொழிகள், பாஷைகள், பழக்க வழக்கம் கொண்டு அத்தனையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துருவாங்க. அந்த ஒரே குடையின் கீழ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க, அந்த டிசிப்ளின். என்னைக்கு அங்கே டிசிப்ளின் கலகலக்க ஆரம்பிதோ அங்கே எல்லாமே கலகலத்துக்கு போயிடும். அதனால இந்த டிசிப்ளின்ங்கிற ஒரு இதில் கரெக்டாக க்ளீனாக ஒன்றுக்கு பின்னாடி முத்திரை போட்டு க்ளீனாக அடிச்சு கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ அந்த இதில் இப்போ நான் இப்போ நம்ம அந்த இதில் வரும் பொழுது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் இது பண்ணி, நீங்கள் எது வரைக்கும் இந்த பின்னகதியில் இருக்கீங்களோ அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அந்த அந்த பின்னகதியை விட்டுட்டு ஏககதிக்கு அந்த பிரம்ம மந்திரத்தை தட்டி திறந்து அந்த அக்ஷராபியாசம்லாம் கடந்து ஏககதியிலேருந்து அக்ஷராபியாசம் வரைக்கும் மேலே போனால் தான் அந்த மோட்ச நிலைக்கு அடைய முடியும். அப்போ இங்கேயும் கரெக்டாக அந்த ஏககதிங்கிறது எப்படி மிலிட்ரியில் டிசிப்ளின் வச்சாங்களோ அதே மாதிரி அப்பா ஞானபீடம் அந்த இடத்துல ஏககதிங்கிறத அந்த ஒரு மாதிரி வச்சு அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி இந்த லெவலில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் கூறி ஆத்ம நமஸ்காரம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம். மிலிட்ரின்றது நம்ம சுயமா சிந்திக்க விட மாட்டார்கள். நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படி அதிகாரங்களுக்கு கட் பண்ணிட்டு அந்த நாட்டை குண்டு போடுனா போட்டுதான் ஆகணும். புரியுது? அவங்க பேதம் பார்க்கறதா அது புரியுது. அது மாயான அது உலகத்துக்கு ஒண்ணா அது ஒன்னா கரெக்டா இருக்கலாமே தவிர மற்றபடி ஜீவனை காப்பாத்திக்கணும்னா நம்மளுக்கும் பாகிஸ்தான் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜீவன்ற முறையில எல்லாமே ஒண்ணுதான். புரியுதுங்களா? எதிரின்றது யாருமே கிடையாது நம்மளுக்குள்ள. புரியுதுங்களா? சைனாவுக்கு நம்மளுக்கு அந்த மனிதரும் வித்தியாசம் கிடையாது. பாகிஸ்தான் ஆளுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இந்த பாவனை தான் மிலிட்ரின்றது. யாரோ ஒரு நாட்டை ஆளக்கூடியவருக்கு நம்ம அடிமைத்தனமாகத்தான் இருக்கிறோம். அதுல ஒரு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுல ஒரு ஒழுக்கம் முறையில சுடுனா சுட்டாகணும். புரியுதுங்களா? ஜீவன் நடந்தது கருணை இது பண்ண முடியாது. அதுக்கு மாயான உலகத்தை அவங்களுக்கு ஒண்ணு அது கரெக்டா இருக்கலாம். அது புரியுதுங்களா? நமக்கு அது கொஞ்சம் இந்த மார்க்கம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஜீவன் தான் அந்த கண்ணோட்டம். அது புரியுதுங்களா? நல்லாவே புரியுது. அது 80 டிகிரினா நம்ம 180 டிகிரில நேர் எதிர் திசையில நம்ம பயணப்பட்டு ஆகணும். மத்தவங்கள கூட இதை கம்பேர் பண்ண வேணான்றது. இப்போ எனக்கு உங்களுக்கு அது உங்க பிரச்சனை, நீங்க தான் தீர்த்துக்கணும். உங்க உலக மாயான உலகத்தை ஜெயிக்கணும்னா ஏன் பிரச்சனை, நான் தான் ஜெயிக்கணும்னா நான் தான் அதுக்கு பயிற்சி பண்ணணும். புரியுதுங்களா? நான் தான் அந்த முறைப்படி இந்த எல்லாத்துலயும் அன்பு, கருணை, தயை இந்த பார்வையோட வந்தா மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? நீங்க உங்களை காப்பாத்தீங்கன்னா நீங்க அந்த கண்ணோட்டத்துல வந்தாதான் அதை காப்பாத்திக்க முடியும். புரியுதுங்களா? கண்டிப்பா அந்த மிலிட்ரின்றது அது ஒழுக்கம். அது மாயான அந்த உலகத்துக்கு அது சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? ஒரு இது மட்டும் உதாரணத்துக்கு அதை எடுக்க வேண்டியதா வந்துச்சு. அதனால மற்றது மிலிட்ரி 80 டிகிரில போதுன்னா நம்ம 180 நேர் எதிர் திசையில தான் நம்ம பயணப்பட்டாகணும். நம்ம கொள்கை கிடையாது.
ஆமா எல்லா ஜீவன் மேலையும் கேட்பது, காண்பது, அறிவது, உலகத்தில் எத்தனை வகை ஒரு பாக்டீரியா இருந்தா கூட சரிது, நம்மளுக்கு எதிரியானது இருந்தா கூட சரி, அந்த ஜீவனையும் நம்ம ரசிக்கணும், அது மேலயும் அன்பு செலுத்தணும். புரியுதுங்களா அது? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கருணை இருந்தா மட்டும்தான் நம்ம அப்பதான் அந்த பெரிய புரிஞ்சிக்க முடியும் அது. ஆமா அதான் பிரதிபிம்பங்கள் சொல்லிட்டீங்களா. ஆமா எல்லா உயிர்களும் பிரதிபிம்பங்களா தான் நம்ம. எது மேல ராகம் இருந்தாலும், எது மேல துவேஷம் இருந்தாலும், நம்ம இன்னும் சரியா புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம் நம்மளுக்கு அது. அதை ரைட்டுங்க. விட்டுட்டு அந்த ஜீவன் என்ற நோக்கத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் அதை சரியா புரிஞ்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அது உங்களுக்கு அது. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு கூட ஒரு எதிரி இருக்கிறான்னா அவன் மேல துவேஷம் பண்றதை விட ஜீவன்ற நோக்கத்தோட பார்த்தோம்னா நம்மளுக்கு எதிரான செயலெல்லாம் பார்த்து நம்ம அவன் பண்றதெல்லாம் நம்ம ரசிக்க தான் செய்வோம். அடுத்தது அவன் மேல ம், வெறுப்பு வராது. அவன் அறியாமையில நம்ம பண்றான்ற மாதிரி தான் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம், பெருசா நினைக்க மாட்டோம் நம்ம. right. துவேஷன்ற முறையில பார்த்ததான் நம்மளுக்கு இதுவாயிடும் உங்களுக்கு அது. ம், கண்டிப்பா. உயிர் நோக்கத்தோட பார்க்க சொல்ல மட்டும்தான் நம்மளுக்கு சித்த வித்தை நம்மளுக்கு கை கூடும். நம்மளுக்கு எதிரின்னா அவனுக்கு செட் ஆனது அவன் பிரச்சனை, அது நம்ம பிரச்சனை ம், கிடையாது. கிடையாது கிடையாது. அவன் உலகத்தை அவன் தான் ஜெயிக்கணும். நம்ம ஆமா, உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு அந்த நோக்கம் வரணும்ன்றது, வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அவரவர்கள் அவருடைய உலகத்தை ஜெயிக்கணும்னா இந்த தயை, கருணை, அன்பு இல்லாத என்னதான் நீங்க வித்தை பண்ணாலும் சரி, அந்த நமக்குள்ள அது ஜீவனுக்குள்ள அது வந்தா மட்டும்தான் அது வெளியில வரும். அது ஆ, ஏன்னா உள்ளதான் ஃபர்ஸ்ட் உருவாகணும். அது உண்மைதான். அப்படி வந்தா தான் ஏககதியா மாறும். வரும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம ஜீவன் மேல நம்ம உண்மையான பக்தி விசுவாசம் வரும்போதுதான் எல்லா ஜீவன் மேலயும் உண்மையான அன்பு, கருணை, தயை நமக்குள்ள அது உருவாகும். வாய்ப்பு. அப்ப அதுக்குதான் வித்தை. நம்ம உயிரை நோக்கணும், தன்னைத்தான் அறிய வேண்டும், தன்னைத்தான் அறிய வேண்டும், தன்னைத்தான் பார்க்க வேண்டும், தான் ஜீவனையே நேசிக்க வேண்டும். அதுக்குதான் அந்த அன்பு வேணும்ன்றது. உம் ரைட்டுங்க. சந்தோஷம். ஆத்ம. உம் ஓ அப்ப நிறைவு பண்ணிருங்க. சரிங்க. நாம் கொடுத்த அந்த உறுதிமொழி உடலாலும், மனதாலும், வாக்கினாலும், கர்மத்தினாலும் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்க மாட்டோம் என்றனாலே என்னன்னு அதுக்குடைய அர்த்தம்னா, நம்மளுடைய ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசம் நமக்கு ஏற்படணும். அது உண்மையான அதை ஏற்படணும். நம்ம ஜீவன் மேலே நமக்கு ஒரு கருணை வரணும். அதுக்குத்தான் அப்படி கருணை வரும்போதுதான் உண்மையாக நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம நடக்க மாட்டோம். அதுக்கு நம்ம ஜீவன் மேல அந்த கருணை இல்லாத போது மட்டும்தான் சரி. அது நம்ம ஜீவன் மேல ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இல்லாத தன்மையில தான் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். அது அப்போ அப்படி செயல்படும் போது என்னன்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம கொடுத்த வாக்குறுதிய நம்ம இன்னும் நிறைவேற்றல என்று தான் அர்த்தம். அது அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம ஜீவன் மேல சிநேகம், அந்த சிநேகம் நமக்குள்ள வரணும். ஜீவனை சிநேகித்தால் நம்ம ஏன் அதை அதோகதி ஆக்கப்படுறோம்? அப்ப அந்த கருணை நமக்குள்ள வரணும்னாலே, அந்த தயை நமக்குள்ள ஜீவன் மேல நமக்குள்ள அது அன்பாக பெருகி வரணும்னா, கொடுத்த அந்த வாக்குறுதிய பிரதி ஒரு க்ஷணமும் நமக்குள்ள அது நினைவில் கொண்டு ஜீவனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையில தான் நம்ம பயணிக்கணும் என்பதை தான் இந்த சமயத்துல நம்ம அனைவருக்கும் ஞாபகப்படுத்தத்தோடு எனக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாளைக்கு நாம் 6வது அத்தியாயத்தில் பயணிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.